திருமழிசைன்னு ஒரு ஊரு எங்க இருக்கு? இந்த மெட்ராஸ்ல இருந்து வர்ற வழியில திருமழிசை இருக்கா? திருமழிசை. அங்கே ஒரு ஆழ்வார், பெருமாளை கும்பிடக்கூடியவர். மழிசைன்னு தெரியுமா? பெரப்பம்பு புதர். இந்த பெரம்பு தயார் பண்றாங்கல்ல, பெரம்பு முளைக்கும் இல்ல, அந்த இடத்துக்கு மழிசைன்னு பேர். இவரு குழந்தை வடிவத்துல பெரப்பம் புதர்ல கிடந்ததுனால இவருக்கு திருமழிசைன்னு பேர் வச்சுட்டாங்க. அவரு பேரு. பின்னாலே அவர் ஆழ்வாரா வந்ததுனால திருமழிசை ஆழ்வார்னு பேர் வச்சுட்டாங்க. திருமழிசை எங்க இருக்குன்னு சொன்னேன்? கேள்வி கேட்ட பதில் சொல்லணும். நல்லா சாப்பிட்டு தூங்கப்படாது இல்லையாம்மா? இது கடுமையான நேரமா. இந்த சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேச்சு கேட்கறது இருக்கு, அப்படி சுகமா தூக்கம் வரும். அதுவும் சாப்பாடு ஹெவியா போயிருந்தா இமயமலைய இமையில கட்டி இழுக்கிறாப்பல இருக்கும். தூக்கம் வருதா இல்லையா? வரும். உங்களுக்கு பாராட்டு ஏன் தெரியுமா? 2:30 மணிக்கு வீட்டுல போய் தூங்காம பேச்சு கேட்கிறீங்களே, அதுக்கு உங்களுக்கு பெருமாள் சகல செல்வ யோக மிக்க பெருவாழ்வும் கொடுப்பார். மறக்காதீங்க. திருமழிசையிலே ஆழ்வார் ஒரு மடம். அங்கே ஒரு 80 வயசு பாட்டி அவ்வளவு இடத்தையும் கூட்டி தள்ளுறா. குனிஞ்சால தெரியும். குனிய முடியுமா? நமக்கு 20 வயசுலயே குனிய முடியல. சாப்பாடு கீழே குனிஞ்சு பரிமாறினா முதுகு கலண்டு போகுது. டேபிள்ல சாப்பாடு கேக்குது. கேக்குதா இல்லையா? குனியாம பரிமாறலாம். சரி, கூட்டுறது எப்படி? குனியப்படாது. அதுக்கு ஸ்டிக்கு பயங்கரமா வச்சுக்கிட்டு அங்க உள்ளதை இங்க இருந்து இப்படியே கொட்டி. பாட்டிக்கு 80 வயசு. அந்த காலம் சுத்தமா கூட்டி தள்ளும். எந்த காலம்? 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னால, கிட்டத்தட்ட 1400 வருஷத்துக்கு முன்னால 80 வயசு பாட்டி. எல்லாம் சுத்தம் பண்ணும். பெருமாளே நாராயணா 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 சொல்றது பூரா நாராயணா. நான் யாருக்கு திருப்பணி பண்றேன்? நான் நாராயணனுக்கு திருப்பணி பண்றேன். இந்த வேஷ்டியை துவைக்கிறனே, இந்த வேஷ்டி யாரு வேஷ்டி? நாராயண வேஷ்டி. அதுதான் பக்தி, கர்ம யோகா. நாம் பண்ணனேன்னு சொல்லாம பகவானுக்காக பண்ணனே அப்படின்னா அதுக்கு பேரு கர்ம யோகா. நாம் பண்ணனே அப்படின்னா அது கர்மா. கர்மாவினால பிறவி வரும், கர்ம யோகாவினால பகவான் கிடைப்பார். பாட்டி அப்படி பகல் பூரா நாராயணா நாராயணா நாராயணா. ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. பாட்டிக்கு தள்ளாத வயசு. வேடிக்கை என்ன தெரியுமா? திருமழிசை ஆழ்வார்கிட்ட அரை காசு கூட சம்பளம் வாங்க மாட்டான். சம்பளம் கிடையாது, வேண்டாம். ஒரு நாள் ஆழ்வார் பார்த்தார், பாட்டி என்னை விட மூத்தவளா இருக்க, நீ இப்படி தொண்டு செய்யற, பைசா கூட வாங்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன வேணும் கேளு. அவன் கெட்டிக்கார பாட்டி. எப்பவுமே ஆண்களை விட பெண்கள் கெட்டிக்காரர்கள். புரியுதா புரியலையா? அதனாலதான் ஆண்களை எல்லாம் பின்னால உட்கார வச்சு விட்டு பெண்கள் எல்லாம் முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? என்னம்மா சரிதானே? பாட்டி மகா கெட்டிக்காரி. சாமி, என்ன எனக்கு இளமை வேண்டும். என்னடா இது, நம்ம கத்திரிக்காய் வேணுங்கிற மாதிரி. இளவையா? ஆமா, 18 வயசு இளங்குமரியாக நான் மாற வேண்டும். 80 18 ஆகுது, 80 18 ஆகுது. நம்மளால முடியுமா? என்னம்மா ஆசையாத்தான் இருக்கு, முடியலையே. LICன்னு மெட்ராஸ்ல போயிருக்கீங்களா? அந்த காலத்துல LIC கட்டணம் தான் மெட்ராஸ்ல பெரிய கட்டடம். 14 மாடி. 1949 50 ஒட்டி அந்த காலகட்டம். ஒரு வருஷம் முன்ன பண்ணேன். நம்ம ஊர்ல கருப்பன்னு ஒருத்தன், அவன் LIC கட்டடத்தை பார்க்க போன மெட்ராஸுக்கு. இப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிறான். கழுத்து வலிக்குதப்பா. லிப்ட். இவன் முன்ன பின்ன லிப்டை பார்த்ததில்லை. இப்படி பார்க்கிறேன். மேல இருந்து
என்னமோ லிப்ட் வர்றாப்புல இருக்கு. அட இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கானா, இங்க இருந்து ஒரு 70 வயசு வெள்ளக்கார பொண்ணு, குட்டை பாவாடை, ஹை ஹீல் ஷூ, டக் 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 டக்குன்னு வருது. இவ அரண்டே போன. அட இப்படி ஒரு பொண்ணா? எத்தனை வயசு? 60-70 வயசு இருக்கும். அது வருது, குட்டை பாவாடை, ஹை ஹீல் ஷூ. இப்படி பார்த்தேன், லிப்டுக்குள்ள போயிடுச்சு, மேல போயிடுச்சு. ஐயோ, உசுரோட்ட மேல போயிட்டாலே, உசுரோட போகக்கூடாது இல்ல. இப்படி பார்க்கிறேன், மெட்ராஸ்ல இது அநியாயமா இருக்கே, இந்த பொண்ணை கொண்டு போயிட்டாங்களே. 5 நிமிஷம் ஆச்சு, லிப்ட் கீழே வந்துச்சு. ஒரு 17 வயசு பொண்ணு, அது ஆங்கிலோ இந்தியன் கேர்ள். அவளும் ஹை ஹீல் ஷூ, அவளும் குட்டை பாவாடை. இறங்கினா டக் டக்குன்னு நடந்தா. சே, நானும் பார்த்ததெல்லாம் பார்த்தேன். மெட்ராஸ்ல 70 வயசை மேல ஏத்தி 17 வயசா இறக்கி விட்டாங்களே. இது தெரிஞ்சா நம்ம கருப்பாயவும் கூட்டி வந்திருக்கலாமே. அம்மா 70-17 ஆனா சந்தோஷமா இல்லையா? என்னங்க ஐயா, நீங்க திடீர்னு 16 வயசு இளைஞனா மாறிட்டா எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நம்மளால முடியாது. பாட்டி கெட்டிக்காரி. என்ன கேட்டார்? 80 வயசு பாட்டிய 18 வயசு குமரியா மாத்து. நடந்த கதையம்மா, பொய்யில்ல. ஆழ்வார் எந்திரிச்சார், தீர்த்தத்தை எடுத்தார். ஓம் நமோ நாராயணாய. குழந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயின எல்லாம் இளந்தடன் செய்யும் நீழ்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் வளர்ந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நனந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். யாரு பாட்டு? யாரு பாட்டு? திருமகை ஆழ்வார் பாட்டு. காராய வண்ண மணி வண்ண கண்ண கனசங்கு சக்கரதரனீள் சீராய தூய மலர்வாயனேய ஸ்ரீராம ராமனவே தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. பெருமாளுக்கு என்ன பேரு? நம கேசவாய நமவே. இது யாரு பாட்டு? இப்ப பாடினல்ல, அப்பவே பாடினது திருவங்கை ஆழ்வார். இப்போ ஒரு பாட்டு சொன்னல்ல, காராய வண்ண மணி வண்ண கண்ண கனசங்கு சக்கர தரனில் சீராய தூய மலர்வாய நேயர் ஸ்ரீராம ராமன் எனவே தாராய வாழ்வு தரு நெஞ்சு சூழ்க தாமோதராய நமவோம் நாராயணாய நம வாமனாய நம கேசவாய நமவே. யாரு வண்ண பாட்டு தெரியுமா? ராமலிங்க வள்ளலார் பாடுன பாட்டு. நம்புறீங்களா? திருவருட்பா பாடிய ராமலிங்க வள்ளற் பெருமான் பெருமாள் மேல பாடுன பாட்டு. திருவருட்பாவில் எடுங்க, பாட்டு இருக்கும். தீர்த்தத்தை எடுத்தார், நாராயணான்னார். 18 வயசு ஆயிட்டா பாட்டி. சும்மா அழகா இருக்கிறான். 80 அழகு, இப்ப 18 கேட்கணுமா? மங்கியதோ நிலவினிலே கனவில் இது கண்டேன், வயது 16 இருக்கும் இளவயது மங்கை. பாரதியார் வர்றாரு. பாட்டி 18 வயசு அழகா வர்றாபி. தெருவில் நடந்தா. அந்த ஊர் ராஜா பல்லக்குல வந்தான், பார்த்துட்டேன். சே, இப்படி ஒரு அழகா, ரொம்ப அழகு. ஏன் சொல்லுங்க, எதனால பாட்டி அவ்வளவு அழகா இருந்தா? நம்மெல்லாம் பிரம்மா படைச்ச படைப்பு. பாட்டி திருமலிசை ஆழ்வார் படைச்ச படைப்பு. பிரம்மா படைச்ச படைப்பை விட திருமலிசை ஆழ்வார் படைச்ச படைப்பு அழகா இருக்குமா இல்லையா? திருத்தொண்டர்ல தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே. பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு. ராஜா பார்த்தா, யாரா நம்ம ஊர்ல இப்படி ஒரு அழகா? கூப்பிட்டான். இப்படி பார்த்தான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ராஜாவுக்கு 22 வயசு, இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணு என்ன சொல்லும்? அக்ரீடு, சரின்றுச்சு. கூட்டிகிட்டு போயிட்டேன். முறைப்படி கல்யாணம் பண்ணன, முறைப்படி பட்டத்து ராணியா வச்சேன்.
புரியுதா? உயர்ந்த ராஜா. இந்த பொண்ணோட குடும்பம் நடத்தின. ஒரு பிள்ளை, 2 பிள்ளை, 3 4 பிள்ளை எல்லாம் ஆச்சு. இப்போ ஒரு ஒரு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவனுக்கு நர விழுந்தது. யாருக்கு? ராஜாவு. நர வருமா இல்லையா? இங்கதான் வரும். முதல்ல, டேய் வயசாயிடுச்சுடா, இனிமேலாவது உனக்குன்னு என்னத்தையாவது ஏற்பாடு பண்ணிக்கோ. நர நோட்டீஸ் விடுறது. யமதர்ம ராஜா நோட்டீஸ் விடுற, ஏய் வயசு 50க்கு மேல ஆச்சு, இனிமேலாவது உனக்குன்னு நல்ல காரியம் பண்ணும். 4 பேருக்கு சோறு போடு, 4 பிள்ளைகளுக்கு படிக்க பாடம் சொல்லி கொடு, பிள்ளைகளுக்கு பணம் கட்டு, கோயிலுக்கு திருப்பணி பண்ணு. உனக்கு அதாண்டா மிஞ்ச போகுது. நீ சம்பாதிக்கிற காசு மிஞ்சாது. நீ சாகிற அன்னைக்கு பல்லு தங்கத்துல இருந்தா கூட தட்டி எடுத்துக்கிட்டு தான் உள்ள போட போறான். தங்கம் கிராம் 15,000 ரூபாய் தாண்டிக்கிட்டு நிக்குது. எடுத்து தானே போடுவான். நிறைய சொல்லுமா, நம்ம கேட்கணுமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் கிடையாது. நீ என்ன அதுக்குள்ள சொல்ற, எனக்கு வயசு 50 தான் ஆகுது, நான் 120 வயசுக்கு இருக்க போறேன் அப்படின்னு டை அடிச்சு பதில் நோட்டீஸ் விடுறான். டை அடிக்கலாமா? டை அடிச்சா என்ன அர்த்தம்? யமன் கொடுத்த நோட்டீஸுக்கு பதில் நோட்டீஸ் விடுறோம்னு அர்த்தம். பாட்டி நல்லா இருக்கு, ஐயோ இனிமே பாட்டிங்கப்படாதோ. மகாராணி 18 வயசு இளங்குமரி, நரையில்ல திரையில்ல, அப்படி இருக்கு உடம்பு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? வெள்ளை ஒரு கோடிக்கு, இப்படி சொல்றேன், கோடி ஒரு வெள்ளைக்கு, அதான் சரியான வார்த்தை. கோடி, இப்ப நான் கோடி சட்டைன்னு வச்சுங்க, கோடி சட்டை ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஒரு செலவைக்கு போயிட்டு வந்தா டல் ஆயுதம். கோடி ஒரு வெள்ளைக்கு, குமரி ஒரு புள்ளைக்கு. குமரி பொண்ணு நல்ல அழகாத்தான் இருக்கும். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா வயிறு தொங்கிரும். தொங்கிருதா இல்லையா? அதனாலதான் அம்மாவுக்கு கும்பிடு. தன்னை கொடுத்து, தன் அழகை கொடுத்து, தன் உயிரை கொடுத்து, தன் மனசை கொடுத்து ஒரு பிள்ளைய உண்டாக்குறாளே, அதனாலதான் அவளுக்கு குடியிருந்த கோயில்னு பேரு. புரியுதா இல்லையா? அவரு தட்டுறாரு, நீங்க தட்ட வேணாம். ஏமா அநியாயமா இருக்கு பாருங்க. புரியுதா? கோடி ஒரு வெள்ளைக்கு, குமரி ஒரு பிள்ளைக்கு. இப்ப 5 6 பிள்ளை ஆயிடுச்சு. மகாராணி அப்படியே இருக்கிறான். ராஜாவுக்கு நர வந்துருச்சு, திரை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. என்னடி நீ மட்டும் அப்படியே இருக்கிற? நானும் 15 வருஷமா பாக்குறேன், அன்னைக்கு பார்த்தபடி அப்படியே இருக்கேன். ராஜா ஆச்சரியப்பட்ட. ஒரு பொண்ணை பார்த்தேன், வயசு என்னன்னு கேட்டேன், 22ன்னுச்சு. என்னம்மா 10 வருஷம் முன்னால கேட்டேன், அப்பவும் 22ன்னு, இப்ப கேட்கிறேன், இப்பவும் 22ங்கிற. நமக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு கிடையாது. நான் விட்டுட்டேன். புரியுதா? பொண்ணு அப்படியே இருக்கு. ராஜா கேட்டானா, இப்பத்தான் பாட்டி விஷயத்தை சொல்லி பிடிச்சு. எனக்கு அப்போ 80க்கு மேல. ஆழ்வாருடைய கருணையினாலே, ஆதிகேசவ பெருமாளுடைய தீர்த்தத்தினாலே எனக்கு வயது குறைந்தது. ஐயோ, இது அன்னைக்கே சொல்லி இருக்கப்படாது. நானும் போய் பெருமாள்கிட்ட இளமை வாங்கி இருப்பனே, பால் வாங்கி இருப்பனேங்கிற மாதிரி இளமை வாங்கி இருப்பனே. இப்ப என்ன கெட்டு போச்சு? நம்மள்கிட்ட வேலை பார்க்கிறான் ஒருத்தன், கணிகண்ணன்னு பேரு. அவன் திருமணிசை ஆழ்வாருடைய சிஷ்யன். கூப்பிடு அவனை. கணிகண்ணன் வந்துட்டான். கணிகண்ணா, என்ன? ஆழ்வார்கிட்ட போய் எனக்கு இளமை வாங்கிக்கிட்டு வா. சிரிக்கிறேன். எப்படிங்க? இளமை என்ன வாங்குற பொருளா, விற்கிற பொருளா? அதெல்லாம் முடியாதுங்க. அவரா பார்த்து கொடுத்தாத்தான் உண்டு. என்ன சொல்ற? நான் மகாராஜா, நான் சொல்றேன், அதை நீ மீறிட்ட போ. என் ராஜ்யத்தில இருக்காதே, உன்னை நாடு கடத்தியாச்சு. அந்த காலத்துல நாடு கடத்துறது என்ன தெரியுமா? இந்தியா 56 தேசம். ஒரு இந்தியா இல்ல. இந்தியா எத்தனை பகுதி? 56 பகுதி. புதுக்கோட்டை ஒரு தேசம், ராமநாதபுரம் ஒரு தேசம், சிவகங்கை ஒரு தேசம், வேலூர் ஒரு தேசம். எப்படி இருக்கு?
அந்த காலம் 56 தேசம். இதை விட்டு அந்த ஊருக்கு கடத்தியாச்சு. நீ இனிமே இந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. எந்த ஊருக்குள்ள? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ராஜாவுடைய ஆட்சி அந்த ஏரியா போடா. நீ காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடாது. கணிகண்ணா போ. வெளியில வந்தேன். நேரு திருமணிசை ஆழ்வார்கிட்ட வந்தேன். காலில் விழுந்தேன். சாமி, என்ன நாடு கடத்திட்டாங்க. நான் இனிமே காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடாது. நான் அடுத்த ஊருக்கு போறேன், அடுத்த நாட்டுக்கு. அதானே சரி, போறேன். பார்த்தாரு திருமணிசை ஆழ்வார். நீ நல்ல பையன், உன்ன மாதிரி மாணவன் எனக்கு கிடைக்க மாட்டான். அதனால நீ போறதா இருந்தா நானும் கூட வர்றேன். எந்திரிச்சிட்டார். எந்திரிச்சா அவர் வேட்டி இருக்குல்ல, யாரோ பிடிச்சி இழுக்கிறாங்க. யாரா நம்ம வேட்டியை பிடிச்சி இழுக்கிறது? திரும்பி பார்த்தா பெருமாள் பள்ளி கொண்டிருக்கார். அவர் கையில மாட்டிக்கிட்டு வேட்டி வரமாட்டேங்க. யாரு பிடிச்சி இழுக்கிறா? இவர் திருவிளையாடல் பண்ணுவாரா மாட்டாரா? எக்கச்சக்கமா பண்ணுவார். அப்படி பிடிச்சுக்கிட்டாரா? என்ன பெருமாளே, நீ வர்றியா? அம்மா, பெருமானோட பேச முடியுமா? முடியாது. நல்ல முடியுமா? சந்தோஷமா இருக்கான். இந்த மனுஷங்களோட பேசுறத விட ஆதிகேசவ பெருமாளோட பேசுங்க, சந்தோஷமா இருக்கும். இருக்குமில்ல? ஈசனோடு பேசியது போதுமே. திருவேரகத்தை சாமி மலைக்கு போனேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தார். முருகா, என்ன உங்க அப்பாவோடய பேசிக்கிட்டு இருக்க? சுவாமி மலை. யாருக்கு உபதேசம்? சிவபெருமானுக்கு. என்ன உங்க அப்பா கூடவே பேசிக்கிட்டு இருக்க? ஏய், என் கூட கொஞ்சம் பேசப்படாதா? ஈசனோடு பேசியது போதுமே, என்னோடும் பேசு சுவாமிநாதனே. அது மாதிரி பெருமானோட பேசலாம்ல. என்ன பண்ணனார் ஆழ்வார்? இப்போ திரும்பினார். என்ன பெருமாளே, நீயும் வர்றியா? பெருமாள் தலையாட்டினார். கிளம்பு. ஆனா ஒண்ணு, என்ன? நான் கண்ட இடத்துல விரிச்சு படுத்துடுவேன். உன்னால முடியாது. உனக்கு ஸ்பெஷல் பாம்பு படுக்கதான் வேணும். பெருமாள் இதுல படுத்திருப்பாரு. பாம்பு படுக்கையில படுத்தா மெத்து மெத்துன்னு இருக்கும். சார், படுத்து பார்த்தீங்களான்னு கேட்காதீங்க. நான் பேச முடியாத பிற ஆமாம்மா, பாம்பு படுக்கை எப்படி இருக்கும்? சுகமா இருக்கும். பெருமாளே, நான் கண்ட இடத்துல படுப்பேன். உன்னால முடியாது. அதனால பாம்பு படுக்கையை சுருட்டி தோல்ல வச்சுக்க. ஊருக்கு போன பெட்டு தூக்கிட்டு போறியல்ல, பாம்பு படுக்கையை கட்டி தோல்ல வச்சுக்க. பெருமாள் வச்சுக்கிட்டாராம். இது எப்படி இருக்கு? பெருமாள் தோல்ல வச்சு புறப்படே நடந்தார். அம்பாள் திருமகள் மகாலட்சுமி, நானும் வர்றேன், கையப்படி. கைய பிடிச்சு அவர் தலையில பாம்பு படுக்க, கையில மகாலட்சுமி, மார்பல துளசி. அப்படியே அசைஞ்சு வர்றாராம். ரொம்ப கஷ்டமா இருக்கான். மூச்சு வாங்குதான், வேர்வைப்படுதான். துளசி பூரா நனைஞ்சு போச்சான். குமரகுருவர சுவாமி மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல பாடுறார். பல மறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலேங்கிறார். ஒரு பக்கம் இருக்கட்டும். பெருமாள் வந்துட்டார். பெருமாள் வந்தா ஊருக்காரங்க இருப்பாங்களா? மதுரையில மீனாட்சி கோவில் இல்லைன்னா என்ன மிஞ்சும்? ஒண்ணும் மிஞ்சாது. காசியில விஸ்வநாதர் கோயில் இல்லைன்னா என்ன மிஞ்சும்? திருப்பதியில கோவிந்த பெருமாள் ஓடி போயிட்டாருன்னா என்ன ஆகும்? இருக்கிறவதே இந்த பாடுபடுத்துறாங்க. அவரை ஓடி போனாருன்னா என்னத்துக்காக? ஒண்ணும் கிடையாது. பெருமாள் போன உடனே ஊர் மக்கள் எல்லாம் பின்னால வந்துட்டாங்களாம். மந்திரி பார்த்தார். ராஜாட்ட ஓடினார். மகாராஜா, என்ன? நானும் போயிட்டு வரேன். என்னைய சொல்ற? எல்லாரும் போயிட்டாங்க. அந்த புறத்துல உள்ள ராணிகளும் போயிட்டாங்க. நான் மட்டும் மரியாதைக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். குட் பை, போயிட்டு வரேன். இவருக்கு எப்படி இருக்க? ராஜாவுக்கு இனிமே ஆட்சி பண்றதுக்கு யாரு இருக்கா? மரம், செடி, கொடி, குரங்கு, அணில், காக்கா இதானே இருக்க. நானும் வர்றேன். ராஜா இங்க இருந்து ஓடினார். மக்களை எல்லாம் பார்த்தார். மக்களே, எல்லாரும் ஊருக்கு வாங்க. பெருமாள் வந்தாத்தான் நாங்க வருவோம். ஓடி போய் பெருமாள் காந்த விழுந்தார். பெருமாளே, நம்ம ஊருக்கு வா. திருமணிசை ஆழ்வார் வந்தாத்தான் நான் வருவேன்.
ஆழ்வார்கிட்ட போய் விழுந்தார். கணிகண்ண வந்தாத்தான் நான் வருவேன். இது எப்படி இருக்கு? பெருமாள் போய் கணிகண்ணங்கால விழுந்தார். பதறிட்டான். மன்னிக்கணும் பெருமாளுங்கிற, மன்னிக்கணும் மன்னிக்கணும். ஆனா பெருமாள் செஞ்சாலும் செய்வார். அடியார்களுக்கு அவ்வளவு விருப்பமானவர் பெருமாள். அதை நான் பின்னால சொல்றேன். அந்த மகாராஜா போய் யாரு காலில் விழுந்தா? கணிகண்ணன் காலில் விழுந்தான். கணிகண்ணன் பதறிட்டான். மகாராஜா நான் என்ன, திரும்புப்பா, நான் சொன்னது தப்பு. கணிகண்ணன் திரும்பினான். ஆழ்வாரை பார்த்தான். என்ன, போகலாம் திரும்பி. ஆழ்வார் திரும்பினார். பெருமாளை பார்த்தார். பெருமாள் என்னங்கிறார்? என்ன உட்காரலாமா, தூங்கலாமா, போகலாமா? படுக்கையோட ரெடியா நிக்கிறேன். அப்பவே புறப்பட்டார்ல படுக்கையை தூக்கிக்கிட்டு. அப்போ இந்த ஆழ்வார் ஒரு பாட்டு பாடினார். கணிகண்ணன் போகின்றான் வெண்பா, கணிகண்ணன் போகின்றான் காமருவும் கட்சி. கட்சின எந்த ஊரு? காஞ்சிபுரம். கணிகண்ணன் போகின்றான் காமருவும் கட்சி. மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம், துணிவுடைய சென்னா புலவனும் செல்லுகின்றேன். நீயும் உந்தன் பைனாகப்பாய் சுருட்டிக்கொள். பாம்பு படுக்க சுருட்டி தோல்ல வச்சுக்கிட்டு கமான் ரெடி, புறப்படு. புறப்பட்டாருல்ல பெருமாள். இப்ப ராத்திரி ஆச்சா. ராஜா வந்து கேட்டானா, கணிகண்ணன் போகலன்னானா. பெருமாளை பார்த்தார். பெருமாள் கேட்கிறார், என்னப்பா சொல்ற, படுக்கலாமா போகலாமா? திரும்பிடுவோம். ராஜா கேட்கிறார். பாட்டு அதே பாட்டு மாத்தறார். கணிகண்ணன் போக்கு ஒளிந்தான் காமரு பூங்கட்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும். துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன். நீயும் உந்தன் பைனாகப்பாய் படுத்துக்கொள். இன்னைக்கு இந்த இடத்துல படுத்துக்கோ, காலையில எந்திரிச்சு புறப்பட்டு போயிடுவோம். ராத்திரி நேரம் அந்த இடத்துக்கு ஓர் இருக்கைன்னு பேர். என்ன பேரு? ஓர் இரவு இருக்கை. ஓர் இருக்கை. இப்ப ஓரிக்கைன்னு ஆக்கி விட்டாங்க காஞ்சிபுரத்துல. பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. இந்த பொண்ணு சொன்ன கதை. பெருமாளுக்கு காஞ்சிபுரத்துல என்ன பேர்? சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். எதோத்காரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். நம்ம சொல்லி பெருமாள் கேட்கிறார், ஐயா நீ படுத்துக்கோன்னா படுத்துக்கிறார், எந்திரிச்சு வான்னா எந்திரிச்சு வாரார். எந்த மதத்திலையாவது எந்த கடவுளாவது இப்படி அடியார்கள் சொன்னதுக்கு பின்னாலே வந்ததா? சரித்திரம் உண்டா? கிடையாது. இப்ப சொல்லுங்க, இவர் அருள் பொழியும் பெருமாளா இல்லையா? நான் எத்தனை விஷயம் சொல்றேன்னு, 5 சொல்றேன். என்னன்னா ஒரு கதை ஆயிடுச்சு. இது எந்த ஒரு கதை? காஞ்சிபுரம். திருமணிசை ஆழ்வார், 12 ஆழ்வார்களில் திருமணிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் பாடியவர். என்ன தெரியுமா பாடுறாரு? பெருமாள் அந்த ஊர்ல இருந்தாரு, இந்த ஊர்ல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நாம் பிறக்கிறதுக்கு முன்னாலே, நாம் பிறந்ததுக்கு அப்புறம் பெருமாள் எனக்குள்ளதான் இருக்காரு. நின்ற தந்தை ஊரகத்திருந்த தந்தை பாடகத்து அன்று நில் கிடல் கிளர்ந்த வண்ணலாம். நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின் மறந்திலேன், நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே. பெருமாள் திருவேங்கடத்துல நிக்கிறார், ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்கார், மதுரை கூடலழக பெருமாள் உட்கார்ந்து இருக்கார். அதெல்லாம் அந்த காலம் ஐயா. நான் பிறக்கிறதுக்கு முன்னால, நான் பிறந்ததுக்கு அப்புறம் அவன் நிக்கிறது, படுக்கிறது, நடக்கிறது, இருக்கிறது எல்லாம் எனக்குள்ளதான் ஐயா. நம்ம பெருமாள் இங்க இருக்காரா அங்க இருக்காரா? இங்கதான் இருக்காரு. இங்க பார்த்தா அங்க பார்க்கலாம். மார்வம் என்பதோர் கோயில் அமைத்து. ஒரு கதை ஆச்சா. வேகமா 2வது கதை. இந்த திருவண்ணாமலை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நல்லாவே தெரியும். திருவண்ணாமலைக்கு பக்கத்துல திருக்கோவிலூர் இருக்கா? திருக்கோவிலூர். ஒரு நாள் நல்ல வெயில் நேரம். திருக்கோவிலூர்ல ஒரு சின்ன திண்ணை வீடு, வீட்டுக்கு முன்னால திண்ணை. அந்த காலத்துல வீட்டுக்கு முன்னால திண்ணை வச்சிருந்தாங்க. ஏன்? வழிப்போக்கர்கள் தங்குவாங்க. காலையில ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலாம், நமக்கு புண்ணியம்.
இப்ப திண்ணையை இடிச்சு விட்டு நாயை கட்டி வச்சுட்டோம். ஒரு பய வரப்படாது. மழை வருமா? நமக்கு வரவே வராது. அந்த காலம் திண்ணை, சின்ன திண்ணை, இவ்வளவுதான் இடம். அட இது வச்சுங்களேன், இவ்வளவுதான் இடம். ஒருத்தர் வந்தார் சாயந்தரம் 6 மணி. ரொம்ப களைப்பா இருக்கு, இந்த திண்ணையில கொஞ்சம் படுக்கலாமா? படுத்துட்டார். ஒரு ஆள் படுக்கலாம் இல்லதில்ல, படுத்துட்டார். 1 மணி நேரம் ஆச்சு. இன்னொருத்தர் வந்தார். ஐயா நான் வரலாமா? நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? கைய காலை நீட்டிக்கிட்டு ஒரு ஆளு தாங்க படுக்கலாம், நீ போ. இந்த ரயில்ல பண்ற அநியாயம் தீராத அநியாயம். மதுரையில இருந்து சில பேரு மேல கீழே எல்லாம் படுத்துக்கிறான், அசையவே மாட்டேன், உசிர் இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது, அப்படியே கிடப்பேன். ராமேஸ்வரம் போக விட்டுத்தான் திரும்புவாங்க. பார்த்திருக்கீங்களா? நம்ம உட்காரப்படாதுன்னு உட்கார வேண்டிய இடத்துல படுத்துக்கிறேன். இவர் என்ன சொன்னா தெரியுமா? ஒரு ஆளா இருந்தா படுக்கலாம், 2 பேரா இருந்தா இருக்கலாம். அதான் மனசு. 2 பேரும் வந்தாங்களா, உட்கார்ந்துக்கிட்டாங்க. 7 மணி இருட்டுது. 3வது ஆள் வந்துட்டார். ஐயா இடம் இருக்கா? இருக்கு, வாங்க. அதுதான் அடியார்கள். ஒருவரானால் படுக்கலாம், இருவரானால் இருக்கலாம், மூவரானால் நிக்கலாம். 3 பேரும் பிடிச்சுக்கிட்டு ஒட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இடம் அவ்வளவுதானே. கரண்ட் இல்லாத காலம், கும்மிருட்டு. 3 பேரும் நிக்கிறாங்களா. 4வது ஒரு ஆளு யாரோ உள்ள புகுந்துட்டார். இதுவரைக்கும் எல்லாரும் அனுமதி கேட்டு வந்தாங்க, வித் பெர்மிஷன். இப்போ வித்தவுட் பெர்மிஷன். யாரோ ஒருத்தர் உள்ள புகுந்துட்டார். புகுந்து இப்படி முற்றாரு, அப்படி முற்றாரு, இங்க இடிக்கிறாரு, அங்க இடிக்கிறாரு. இவங்க 3 பேருக்கு யாருன்னு புரியல. யாராவது வந்து நம்மளை இடிச்சா வலிக்குமா வலிக்காதா? என்னம்மா? அது வயசை பொறுத்தது, இடிக்கிற ஆளை பொறுத்தது. புரியுதா புரியலையா? புதுசா கல்யாணமான பொண்டாட்டி இடிச்சா இனிக்கும். 70 வயசுல இடிச்சா எப்படி இருக்கும்? சனியனும்பா. புரியுதில்ல? இவ்வளவு தானே அன்னைக்கு இடிச்சு வந்தீங்க. அது மாதிரி இடிச்சா, நான் வந்தால் இடிக்கிறாரா, சுகமா இருக்கு. என்னடா இது, இடிச்ச சுகமா இருக்குமா? இருக்கே, ரொம்ப குழுகுலுன்னு இருக்கு. யார் அது சொல்லாம கொள்ளாம வந்து இப்படி இடிக்கிறது? இருட்டு. ஒருத்தர் பார்த்தார், தமிழ்ல டார்ச் லைட் அடிச்சார். தமிழ் பாட்டு பாடுறார், லைட்டு வரணும். ஆமா, தமிழ் படிச்சா இருள் நீங்குமா? வெளியே இருளும் நீங்கும், மனசு இருளும் நீங்கும். பாட்டு படிக்கிறார். என்ன பாட்டு? இப்படி பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார். மையம் தகலியாய் விளக்கேத்தராராம். உலகந்தான் சட்டி, விளக்கு வைக்கிற சட்டி. வார்கடலே நெய்யாக, கடல் தண்ணிய பூரா நெய்யா ஊத்தனாராம். இந்த நடக்கிற காரியமா? பூமியை அகல் விளக்காக்கி கடல் தண்ணிய பூரா அதுல ஊத்தி சூரியனை விளக்கு திரி நெருப்பாக்கி விட்டாராம். விளக்கேத்தினேன்னாரு. நடக்கிற காரியமா? வையம் தகலியாய் பார்கடலே நெய்யாக, வெய்ய கதிரோன் விளக்காக, செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராடி நீங்குகவே என்று, துன்பம் தீரட்டும் என்று விளக்கு ஏற்றினேன். லைட்டு வந்த கால அகலக்கால் வச்சு விட்டாரு. நம்மளால பூமிங்கிற சட்டிய தூக்க முடியுமா? அடுத்த ஆள் பார்த்தாரு, ஐயோ ரொம்ப உள்ள அகலக்கால் வச்சு விட்டாரு. நம்மளால முடிஞ்சதைத்தானே செய்யணும். அன்பே தகலியாய், அன்பை சட்டி ஆக்கலாமா? ஆக்கலாம். அன்பு நமக்குள்ளதானே இருக்கு. ஆர்வமே நெய்யாக, கடவுளை பார்க்கணும், கடவுளை கேட்கணும். மத்தியானம் 2:30 மணி 3 மணியா இருந்தாலும் கடவுளை பத்தி பேச கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, இந்த ஆர்வத்தை நெய்யா ஊத்தனாராம். முடியுமில்ல? அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக, என்புருகு சிந்தை இடும் திரியாய். மனச திரியாக்கணும். ஆமா, திரி எரியுமா எரியாதா? எரியும். மனசு எரிஞ்சிருமே. மனசு எரிஞ்சா நல்லதா, இருந்தா நல்லதா?
எரிஞ்சாதான் நல்லது. மனசு இருக்கிற வரைக்கும் நம்மளை விளையாடிக்கிட்டே இருக்கும். எதை நினைக்கப்படாதோ அதைத்தான் நினைக்கும். நினைக்குமா இல்லையா? டாக்டர் என்ன சொன்னாரு? குரங்க நினைக்கப்படாது, மருந்து சாப்பிடுற போதுன்னாரு. மருந்தை எப்ப எடுத்தாலும் குரங்குதான் நினைப்பு வரும். வருமா இல்லையா? நான் கைலாஷ் யாத்திரை நான் 3 தடவை போயிருக்கேன். 2004 ஒரு முறை போனேன், 2011 ஒரு முறை போனேன், 2019 ஒரு முறை போனேன். எனக்கு வயசு அப்ப 75. அப்போ அவன் சீனாக்காரன் இனிமே பெர்மிஷன் தர மாட்டான். அப்பவே தகராறு அடிச்சுட்டான். எல்லாருக்கும் மெடிக்கல் டெஸ்ட் போட்டாங்க. எனக்கு அப்ப 75 வயசு. நான் சரி நம்மளை தள்ள போறேன், நம்ம திரும்பி போகத்தான் வேணும். போன் என்னை பார்த்தானா அப்படின்ட்டேன். டெஸ்டே பண்ணல. ஏன்? இது என்னத்தை திரும்ப போகுது? அம்மா திரும்பி இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன்னா அது இந்த பெருமாள் கொடுத்த அருளா இல்லையா? சொல்லுங்க. போறோம். அப்படி போற போது, இந்த கைலாஷ் யாத்திரை போற பொழுது ஒவ்வொரு இடத்துலையும் கடவுளை கும்பிட்டு போறோம். ஒரு முக்கியமான விஷயத்துக்காக சொல்ல வந்தேன். இந்த 3 ஆழ்வார்களுக்காக சொல்ல வந்தேன். அன்பே தகலியாய் ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்தை இடும் திரியாய் மனசு சாகணும்னு சொன்னேன். நாங்க கைலாசத்துக்கு கிட்ட போக முடியாது, தூரத்துல தான் நிக்கணும். அந்தா தெரியுது, கும்பிடு, அவ்வளவுதான். சார் கிட்ட போகக்கூடாதா? போகலாம், வர முடியாது. ஆக்சிஜன் கிடையாது, 30%. இப்படி இருக்கும். அப்புறம் எங்க கிட்டக்க போறது? செத்து போயிருவோம், கிட்ட போக முடியாது. ஒரு நாள், முதல் நாள் நடந்தோம் 54 கிலோமீட்டர் கைலாசத்தை சுத்தலாம், பரிக்கிரமான்னு பேரு. முதல் நாள் நடந்தோம் 18 கிலோமீட்டர். கடுமையான பாதை, நடுவில் ஆறு ஓடும். ஆத்துல பாலம் போட்டிருப்பேன். பாலம் என்ன தெரியுமா? 2 பனைமரம். எப்படி இருக்கும்? தடுமாறுன்னு அவ்வளவுதான். கைலாச பதவி அடைந்து விட்டார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்னு போட்டுருவாங்க பேப்பர். போட்டுருவானா இல்லையா? பக்கத்துல ஷெர்பா கையை பிடிச்சுக்குவேன். நல்ல வேலை, அவன் கெட்டிக்காரன், அவன் தைரியத்திலே நடந்து போயிருவோம். முதல் நாள் நடந்தமா. 2வது நாள், முதல் நாள் ராத்திரி போய் ஒரு சின்ன கொட்டகையா சொல்லப்படாது, மட்டு ஹவுஸ், மண் வீடு, இதுல படுத்திருக்கிறோம். முதல் நாள் ராத்திரி 12 மணி. நாங்க 4 பேர் படுத்திருக்கோம். இந்த மாதிரி இடம் அவ்வளவுதான். வெளியில கதவு மாதிரி ஒண்ணு, காத்தடிச்ச கதவு விழுந்துரும். எதமோ ஒண்ணு, நாய் திரியும், எலி ஓடும். சிவபெருமானேன்னு படுத்திருக்கணும். 4 பேர் படுத்திருக்கோம். நான் தான் கடைசியில படுத்திருக்கேன். எனக்கு அடுத்து ஒரு ஆடிட்டர், அவருக்கு அடுத்து ஒரு மில்லு முதலாளி, அவருக்கு அடுத்து ஒரு பேங்க் ஆபீசர். 4 பேர். நான் கடைசியில. ராத்திரி 12:30 மணி. அவங்க என்ன சொன்னாங்க? தண்ணி நிறைய குடின்ன. இந்த மலை ஏறுற தண்ணி நிறைய குடி. நான் வேத வாக்கா எடுத்துக்கிட்டேன். அவங்க தண்ணி அங்க ஓடுற தண்ணிய குடிச்சோம்னா தொண்டை போயிடும். பனி சூடு பண்ணணும், அப்புறம் ஆறும் குடிக்கணும். நல்லா குடிச்சு விட்டனா குளிர் ஒரு பக்கமா. அது எப்படி, எத்தனை சட்டை உள்ள இன்னர் போட்டு, அதுக்கு மேல பனியன் போட்டு, அதுக்கு மேல சட்டை போட்டு, அதுக்கு மேல கோட்டு போட்டு, அதுக்கு மேல ரக்கு போர்த்தி, அதுக்கு மேல குளிருது. முட்டும் போட்டு கடைசியில படுத்துட்டேன். ராத்திரி 12 மணி. அவசரமா நெருக்குது. என்ன செய்யறது? போறதா இல்லையா? என்னங்க, எந்திரிச்சேன், ஷூவை மாட்டினேன், தடுமாறுறேன், வேகமா போகணும். இந்த 3 பேருக்கும் திருவடி தீட்சை கொடுத்தேன். புரியுதா புரியலையா? 3 பேருக்கும் திருவடி தீட்சை. இவனை மிதிச்சு அவனை மிதிச்சு, வேற அவசரம். ஏமா சும்மா சிரிக்கப்படாது, அது பட்டாவில்ல தெரியும்.
தாண்டி வெளியில வந்துட்டேன். வந்து அப்பாடா சாமி ஓடி போய் ஒண்ணுக்கு போகுதா, உன் அப்பாடா சாமி, கடவுளே கடவுளே, எதிர்த்தாப்புல பார்க்கிறேன், கைலாசம் ஜோதி மயமா தெரியுது. காலையில மண்மலை, இப்போ தங்கம். சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழல் பனைமுலை மடந்தை பாதியே பரனே தாழ்கொள் வெண்ணீற்றாய் பங்கையத்தயனுமாடறியா நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் குருந்தம் மேதிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்தடைத்தால் அதெந்துவே என்று அருளாயேன். திருவாசகம். ஜோதிமயமத் ஆகா, ஜோதி அப்படியே தீ பிடிச்சி எறிகிறாப்புல வந்து இவங்க 3 பேரையும் எழுப்பின. எல்லாம் எந்திரிச்சாங்க. போய் பார்த்தா கைலாசம் அப்படி தெரியுது. பகல்ல மேகம் மறைச்சிருச்சு, இந்த ஆணவ மேகம் மறைக்கிற மாதிரி மழை மேகம் மறைச்சிருச்சு. இப்ப நல்லா தெரியுது. காலையில எந்திரிச்சோம், சூரிய வெளிச்சம் படுது, பொன்மலையா தெரியுது. பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரம். பொன்மலை தெரியுது. 2ஆம் நாள் நடந்தோம். ஒரு மலை ஏறி இறங்கிட்டான். மூச்சு வாங்குது. ஒரு ஷெர்பா நேபாளி கைய பிடிச்சு கூட்டிட்டு வர்றான். என்ன தெரியுமா சொல்றான்? நடந்துகிட்டே இரு. ஏன் ஐயா, நின்னா என்ன ஆகும்? கால் வலிக்குது இல்ல, நின்னா என்ன ஆகும்? நின்னா உட்கார சொல்லும். அட உட்கார்ந்தா என்னையா ஆகும்? உட்கார்ந்தா படுக்க சொல்லும். படுத்தா என்ன ஆகும்? படுத்தா உலகம் அழிகிற வரைக்கும் உடம்பு அப்படியே இருக்கும். புரியுதா புரியலையா? முடிஞ்சு போயிரும். பனியில உடம்பு அப்படியே கிடக்கும். ஒரு 5000 வருஷத்துக்கு அப்புறம் யாரோ போய் பார்த்துட்டு நம்மள மாதிரி ஒருத்தங்க வந்து போயிருக்காண்டா, அம்மா பனியில உடம்பு அப்படித்தானம்மா கிடக்க, நாங்க அதுக்கு மேல நிப்போமா? நட நட நட. நடந்தா டோல்மோ பாஸ்ன்னு ஒரு இடம் ஏறணும். மூச்சு வாங்குது. ஒத்தப்படியா ஏற, படியெல்லாம் கிடையாது, மலைதான். ஏறுனா மேல இருந்து ஒரு ஷெட்பா இறங்குறான். என்னத்தான் பார்த்தேன். எனக்கு வயசு அப்பவே 68 64. முதல் முறை 2004 61ன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன அப்படி பார்த்தேன். முடிஞ்சா மேல ஏறு, இல்ல திரும்பி போ. திரும்பி எங்கடா போறது? இவ்வளவு தூரம் வந்தாச்சே ஏன்னு கேட்டேன். உங்களோட வந்த ஒருத்தர் மேல முடிஞ்சு போச்சுன்னு. செத்து போயிட்டாடம்மா. பாம்பேக்காரரு, இன்சூரன்ஸ் ஏஜென்ட், 48 வயசு இருக்கும், போயிருக்காரு. சூடத்தை ஏத்தி இருக்காரு. ஆக்சிஜன் குறைவா உள்ள இடத்துல சூடத்தை ஏத்தக்கூடாது. இருக்கிற ஆக்சிஜனை அது இழுத்துக்கிறோம். இவர் மூச்சு விட முடியாது. இருக்காரு, செத்து போயிட்டாரு. செத்து கிடக்கிறாரா? அந்த பாருங்க, இப்படி செத்து கிடக்கிறார். கண்ணீர் வருது. சின்முத்திரை, தியான முத்திரை. ராத்திரி தூக்கம் வரலையா? கையை எப்படி வச்சுக்கோ, ஒரு அரை மணி நேரம் உட்கார்ந்துரு, நல்ல தூக்கம் வரும். தியான முத்திரை. தட்சிணாமூர்த்தி எப்படி இருக்காரு? ஐயப்ப சாமி எப்படி இருக்காரு? இப்படி செத்து கிடக்கிறார். நாங்க சொல்லி ஆளெல்லாம் சொல்லி எல்லாம் வந்து அவர் உடம்பை எடுத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு பாம்பேக்கு போன் போட்டு, அந்த காலத்துல இப்போது போன் ஈஸியா கிடைக்கும். அப்ப அங்க சொல்லி இங்க சொல்லி அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பேசணும். என்னமோ பேசிட்டோம். அந்த அம்மா சொல்லுது, ஹி அட்டைன்டு மோட்சா அட் கைலாஷ். அவர் கைலாசத்திலே மோட்சத்துக்கு போயிட்டார். அப்புறம் நாங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 1000 2000 பணம் போட்டு பணம் திரட்டி அனுப்பிச்சு விட்டோம். அவர் உடம்பை எடுத்துக்கிட்டு போய் அங்கேயே ஒரு ஓரத்துல போட்டு டகரையெல்லாம் போட்டு கொளுத்தி முடிச்சு அவர் உடம்ப தூக்கிட்டு போனாங்கல்ல. குதிரையை சுட்டு விட்டாங்க நேபாளத்துக்காரர். பிணம் ஏறின குதிரை ஆகாது. எப்படி இருக்கு? நாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மேலே ஏறணும். டோல்மோ பாஸ் உச்சிக்கு போறோம்.
உச்சியில போய் நின்னா. அதுதான் மேக்சிமம். கிட்டத்தட்ட 22,000 அடி உயரம். 3 கொடைக்கானல ஒண்ணு மேல ஒண்ணா உட்கார வைக்கணும். 22,000 அடி உயரம். நல்லா இருக்கு. ஆனா நான் யாரு மறந்து போச்சு. மறந்து போச்சுமா? இல்லாட்டி என் பேரு என்ன சொல்றேன்னா இல்லையா, ஒன்னும் புரியல. ஆனா சுகமா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்ல தெரியாமல் ஒரு சுகம் பிறக்குதம்மா, அதனை வெல்ல தெரியாமல் மனது வேதனை கொள்ளுதம்மா. சுகமா இருக்கு. அப்பா அப்பா நல்லா இருக்கு. ஷெர்பா தோல்ல அடிக்கிறேன், பத்தாம் புத்தியிலங்கிறான். ஏன் வா கீழே இறங்கு, நீ மேல நின்னா மழை பெய்யும், பனி மழை, உன் கதை முடிஞ்சிடும், இறங்கு. இறங்க மனசு இல்லை. ஓ, இது வரைக்கும் மனசு எங்க இருந்துச்சு? மனசு செத்து போச்சு. அதுக்கு சொல்ல வந்தேன் இவ்வளவு கதை. மனசு இருக்கிற வரைக்கும் தகராறு. அதை நினைக்கும், இதை நினைக்கும். நினைக்குமா இல்லையா? இப்ப நினைக்கிறா? இவர் இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு, எப்ப முடிப்பாரு என்னமோ ஒன்னும் புரியலையே. மனசு நினைக்குதில்ல. தாயுமானவர் சொல்லுவார், சினமிறக்க கற்றாலும் சித்தியலாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமேன். ஆமா, எதுக்கு இவ்வளவு கதை வந்தோம்? ஆழ்வார்கள் 3 பேர். ஒருத்தர் பெரிய விளக்கா ஏத்தினார், ஏத்த முடியல. இந்த 2வது ஆழ்வார் சின்ன விளக்கு ஏத்தினார். அன்பே தகழியாய். ஞாபகம் வருதா? இந்த கதை வந்த உடனே அந்த கதை மறந்துருச்சா? அன்பே தகழியாய் ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்தை இடும் தெரியா. இந்த மனசுதான் திரி என்னாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு எரிஞ்சு முதிஞ்சிரும். என்புருகு சிந்தை இடும் தெரியாய் நன்புலத்து ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் ஞான விளக்கை ஏற்றினேன், படிச்சுன்னு வெளிச்சம் வந்துடுச்சு. இந்த 3வது ஆழ்வார் பார்த்தார், யார் நம்மளை உள்ள புகுந்து முட்டி மோதி ஒருத்த இடிச்சுக்கிட்டே இருந்தான்ல, இந்த ஆள் யாரு? திரும்பி பார்த்தா சங்கு சக்கரத்தோட மகாலட்சுமியோட ஆதிகேசவ பெருமாள் நிக்கிறார். எப்படி இருக்க? இவர் தான் நம்மளை முட்டி இருக்காரு. எல்லாரும் மனச கேட்டு பெர்மிஷன் வாங்கி வந்தேன், இந்த ஆளு வித்தவுட் பெர்மிஷன் உள்ள வந்துட்டாரே. வருவாரே இல்லையாமா? உங்கள்கிட்ட கேட்டா வருவாரு. போய் நில்லுங்க, கவக்குன்னு உள்ளுக்கு உட்காந்துக்குவாரு. ராத்திரி தூங்குற போது கனவுல காட்சி கொடுப்பாரு. 3வது ஆள் பார்த்தாரா, ஆகா மகாலட்சுமிய பார்த்தேன், பொன்மேனிய பார்த்தேன், சூரிய பிரகாசத்தை பார்த்தேன், கையில சங்க பார்த்தேன், சக்கரத்தை பார்த்தேன், என் பெருமாளை பார்த்தேன், திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிடரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என்னாளி வண்ணன்பால் இன்று. இந்த 3 பேரும் தான் முதல்ல பெருமாளை தமிழில் பாடியவர்கள். 3 பேருக்கும் முதல் ஆழ்வார்கள்னு பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கையில அவதாரம் பண்ணதுனால அவருக்கு பொய்கை ஆழ்வார்னு பேர். பெருமாளை நினைச்சா பூதம் மாதிரி ஆடுறதுனாலையும் பேய் மாதிரி ஆடுறதுனாலையும் அவங்களுக்கு பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு பேர். ஆரம்பத்துல ஆளிக்கு 100 வெண்பா இயற்பா பாடியவர்கள் இந்த 3 பேர். இந்த 3 ஆழ்வார்களுக்கு அப்புறம்தான் மிச்ச கதையெல்லாம் நடக்குது. போதும். இப்ப எத்தனை விஷயம்? 2 தான் ஆயிருக்கோ. நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் 3 கதை இருக்கே, மணி ஆயிட்டு இருக்கே. இன்னும் 3 கதை முடிஞ்சா பார்ப்போம், இல்லைன்னா சிவபெருமான் கும்பாபிஷேகத்துல பார்த்துக்கிறோம். அவ்வளவுதானம்மா. 3வது கதை. சின்ன கதை வேணுமா பெரிய கதை வேணுமா? பெரிய கதையா? இது என்ன வம்பா இருக்கே. சரி, ஒரு பெரிய கதை. கிருஷ்ணனும் அர்ஜுனனும். எங்க கிருஷ்ணனை பத்தி பேசாம இருக்கலாமா? 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனை பார்க்கிறார். அர்ஜுனா, உலகத்தில் சிறந்த பக்தன் யார்? அர்ஜுனன் என்ன சொல்லுவான்? அவன் தானம்மா கூடவே இருக்கான்ல,
கிருஷ்ணார்ஜுனர்கள், நரநாராயணர்கள். கீதை யாருக்கு? அவனுக்குத்தானே சொன்னாரு. அவனுக்கு சொல்ல நினைப்பு, சொல்ல நல்லா இருக்காது. நான் தான் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தயங்கணும். அர்ஜுனா, நான் காட்டுறேன், வா. 2 பேரும் புறப்பட்டு ஊருக்குள்ள போவோமா? போவோம். ட்ரெஸ்ஸ மாத்திக்க. நீ ஒரு வியாபாரி, நான் ஒரு வியாபாரி. நீ பாட்டுக்கு இந்த காண்டிபத்தை எல்லாம் தூக்கப்படாது, தூக்கி உள்ளவை. நான் சங்கு சக்கரத்தை எல்லாம் வச்சிடுறேன். ஒரு முண்டாசு, ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு தொலைதொலை சட்டை. 2 வியாபாரிகள் அப்படியே நடந்து போறாங்க. எல்லாம் பிளான் போட்டது யாரு? பெருமாள். கதை வசனம் டைரக்ஷன் ஆதிகேசவ பெருமாள். சரிதானே? திட்டம் போட்டாரு. போறாங்களா? அங்கே ஒரு மரம், மரத்தடியில ஒரு பிராமணன், வேதன் சொல்றவன், பெரிய பட்டாக்கத்தி தீட்டிக்கிட்டு இருக்கேன். கிருஷ்ணா, இது என்ன? பிராமணனுக்கு எதுக்கு பட்டாக்கத்தி? அது மாடு வெட்டுற கத்தி இல்ல. பிராமணனுக்கு எதுக்கு மாடு வெட்டுற பட்டாக்கத்தி? இரு, அவன்கிட்டே போய் கேட்போம். இவர் தானே கதை வசனம் டைரக்ஷன். அங்க போயாச்சு. அந்த ஆளை பார்க்கறாங்க. ஐயா, நீங்க யாரு? பிராமணன். பிரம்மத்தை அறிந்தவனுக்கு பிராமணன்னு பேரு, மறக்காதீங்க. எதுக்கு பட்டாக்கத்தியை தீட்டுறீங்க? உலகத்தில் 4 பாவிகள் இருக்கிறார்கள். 4 பாவிகள் கிடைத்தால் வெட்டி விடுவேன். அதுக்குத்தான் பட்டாக்கத்தியை தீட்டுறேன். என்னடா ஆச்சரியமா இருக்கு. அர்ஜுனன் நினைக்கிறான், உலகத்துல ஆயிரத்துக்கணக்கான பாவிகள்ல இருக்கிறாங்க. 4 பாவிதானா இருக்கேன்? அத்தனை பேரும் பாவிதானே? தேர்தல்ல காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட அத்தனை பேரும் பாவிதானே? என்னங்க, பாவம் தானே அது? பாவ காசு தானே? அப்புறம் 5 வருஷத்துக்கு நம்மள தொலைச்சு விடுவேன். 4 பாவிகள். யாரு 4 பாவிகள்? பட்டாக்கத்தி சொல்றான். முதல் பாவி நாரதன். ஐயோ ஐயோ, அர்ஜுன, நாரதனா? ஏமா, நாரதர் பக்தர் இல்லையா? இப்ப பார்த்தாலும் என்ன சொல்றாரு? நாராயணா 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 சொல்றாரோ இல்லையா? அவரு பாவியா பக்தரா? என்ன அவரை போய் பாவிங்கிற? பட்டாக்கத்தி சொல்றான் பிராமணன். எங்க பெருமாள் ராத்திரிக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு, காத்தல் கடவுள் அவர் தானே, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு உலகத்தை காப்பாத்தி கடைசியா அழுத்து போய் இந்த பாம்பு படுக்கையில லேசா படுப்பாரு இல்ல? ஆமா, அப்ப பார்த்து நாராயணான்னு அவரை கூப்பிடுறானே, இவன் பாவி இல்லையா? என்னம்மா, ராத்திரி தூக்கம் வரலைங்க. என் கதை 9 மணிக்கு படுத்தேன், தூக்கம் வரல. இந்த பிசாசை எடுத்துக்கிட்டேன் கையில. இந்த பிசாசை எடுத்தா தூக்கம் போயிருமில்ல. அதுல தட்டுனா என்னென்னமோ ஓடுது. எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 1 மணி ஆயிடுச்சு. சே, வேண்டாம், போதும்டா. 2 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் புத்தி வருது. போன பக்கம் போக விட்டேன் பார்வையை, அவன் பொறுத்திருந்தே புரிந்து கொண்டான் வேலையை. கண்ணதாசன் பாடுவார். பச்சனான் 12:30 மணி ஆச்சா, முருகா முருகா முருகா. அப்பதான் தூக்கம் வரும். இதை பார்த்தா தூக்கம் வராது. முருகா 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 முருகா. இரவினடை துகிலினும் யாரோடு பேசுகினும் இளமையும் உன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் 2 பதமும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாயே. முருகா முருகா முருகா. நினைச்சனா தூங்கிட்டேன். 1 மணிக்கு 2 மணி அடிக்குது. இது அடிக்குது. எடுத்து பார்த்தா யாரோ ராங் நம்பர். நீங்க தூக்கம் வருமா? இந்த தூக்கத்துக்கு நாம் பட்ட பாடு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பெருமாள் எல்லா வேலையும் பார்த்துட்டு கடைசியா நிம்மதியா படுக்க போற பொழுது அவரை நாராயணான்னு கூப்பிடுறானே, இந்த நாரதன் முதல் பாவி. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? செட்டி நாட்டுல புதுவயல்னு ஒரு ஊரு. அங்கே ஒரு ஆட்சி, 82 வயசு. அப்போ அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்.
ராத்திரி 8:30 மணி. நான் தெரியாம நாராயணான்னு சொல்லிவிட்டேன். அந்த ஆட்சி பிடிச்சிருச்சு. சொல்லக்கூடாது, தப்பு, சொல்லாதே, என்ன பேச்சு, பேசக்கூடாது, போ, விரட்டி பிடிச்சு. நான் ராத்திரி அங்கதான் படுக்கணும். சரி சொல்லலன்ட்டேன், முடிஞ்சது. காலம்பர 8 மணி நான் எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டேன். அந்த ஆட்சி 82 வயசு எந்திரிச்சு விபூதி பூசி நாராயணா நாராயணாங்குது. எனக்கு எப்படி இருக்கணும்? ஏமா நேற்று ராத்திரி நான் சொன்ன போது தப்புன்னீங்க, இப்ப நீங்க சொல்றீங்க. ராத்திரியில சொல்லப்படாதப்பா. அவர் எல்லா வேலையும் முடிச்சிட்டு நிம்மதியா படுக்கிற பொழுது நாராயணான்னு கூப்பிட்டா அவர் தூக்கம் கெட்டு போகும்ல, சொல்லக்கூடாது. இப்ப அந்த ஆட்சியை கும்பிடணுமா வேண்டாமா? முதல் பாதி யார்? நாரதன். அர்ஜுனன் பார்த்தான், இதனோட ரூட்டே மாறி போயிருச்சு. என்ன பரம பக்தனான நாரதனை போய் பாவின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணா போயிருவான், இரு, இன்னும் 3 பாதி இருக்கு, கேட்டுருவோம். எனக்கு என்னமோ பிடிக்கல. சரி இரு கேட்பான். ஐயா பெரியவரே, 2வது பாவி யார்? பிரகலாதன். ஐயோ ஐயோ, பிரகலாதனா அவங்க அப்பா இரணியனா? பிரகலாதன் தான் பாவி. ஏம்மா பிரகலாதன் பாவியா? இரணியன் தானே பாவி? இல்லை, இரணியனுக்கு தம் பிள்ளை பிரகலாதன். பிரகலாதனுக்கு 5 வயசு. இரணியனுக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஏகப்பட்ட வயசு. இரணியனுக்கு வர்றேன் எப்படி தெரியுமா? ராத்திரியும் சாவில்லை, பகல்லையும் சாவில்லை, வீட்டுக்குள்ளேயும் சாவில்லை, வெளியிலையும் சாவில்லை, இதுவரைக்கும் படைக்கப்பட்ட எந்த உயிராலையும் சாவில்லை, இதுவரைக்கும் செய்யப்பட்ட எந்த ஆயுதத்தினாலையும் சாவில்லை. எப்படி எப்படி வர வாங்கி வச்சிருக்கேன் பாரு. ஜென்மத்துக்கும் சாகப்படாது. புள்ள பிரகலாதம் பிறந்தான், 5 வயசு. வாத்தியார் கூட்டிக்கிட்டு போனாரு. டேய் உங்க அப்பா பேரை சொல்றா. முதல்ல யாரு பேரை சொல்லணும்? அப்பா பேரு. ஓம் நமோ இரண்யாய நமக. அத்தனை பேரும் அப்படித்தான் சொல்லணும். யாராவது இரண்யாய நமன்னு சொல்ல தவறினா நாட்டை வெட்டி விடுவேன். இரணியன், உங்க அப்பா பேரை சொல்றான்னார வாத்தியாரு. இந்த 5 வயசு பைய நாமம் அன்னது கேள், ஓம் நமோ நாராயணாய். ஐயோ ஐயோ, சொல்லாதரா சொல்லாதரா, உன்னையும் கெடுத்து என்னையும் கெடுத்து விட்டாயிடா. வாத்தியாரு ஏன் தெரியுமா? யாராவது நாராயணான்னு சொன்னா அத போய் இரணி என்கிட்ட சொல்லணும். சொன்னா நாக்க வேற வெட்டி விடுவேன். இப்ப வாத்தியார் என்ன நினைக்கிறாரு? அட பாவி, நீ நாராயணான்னு சொல்லிவிட்ட, நான் இத போய் அவங்கிட்ட ஓம் புள்ள நாராயணான்னு சொன்னா அப்படின்னா என் நாக்கையும் வெட்டி விடுவான்டா. கெடுத்தொழிந்தனை உன்னையும் என்னையும். கம்பன், கம்பசித்திரம். கெடுத்தொழிந்தனை உன்னையும் என்னையும். வாத்தியாரு கெட்டிக்காரர். நேர இரணி என்கிட்ட போனார். இரணியா, என்னன் ஓம் புள்ள உன் பகைவன் பெயரை சொன்னான். வாத்தியார் கெட்டிக்காரரா இல்லையா? ஒரு சாகும்மா, பயப்பட வேண்டாம், கூப்பிடு பிள்ளைய. 5 வயசு பையன் வந்துட்டேன். என்னடா சொன்ன? யாரு பேரை சொன்னேன்? சேமம் யாவையும் தருவது, பாதுகாப்பு தருவது அன்னவன் நாமம் கேள், ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நிறுத்தரா. யார சொல்லி கொடுத்த உனக்கு? யாருன்னு சொல்லல, நான் தான் சொல்றேன். 5 வயசு பிள்ளை. அப்பாவுக்கு கோபம் வருமா வராதா? இவனை தூக்கி மலையிலிருந்து உருட்டி விடு. 5 வயசு பிள்ளை மலையிலிருந்து உருட்டி விட்டாங்க. இவன் நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்தான். பூமாதேவி போய் தூக்கிட்டான், காப்பாத்திட்டான். பக்கத்துல ஸ்ரீதேவி. பூதேவிக்கு பக்கத்துல யார் இருப்பா? ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி கேட்டா, அம்மா இந்த பையன் விழுந்த போது மட்டும் கையினால தாங்கி காப்பாத்தினியே, மற்ற பிள்ளைகள் விழுந்தா காப்பாத்துவியா? மாட்டேன். ஏன் இந்த பையனை மட்டும் காப்பாத்தின?
அவன் விழுகிற போது நெஞ்ச புடிச்சுக்கிட்டு விழுந்தான். ஏன்? நெஞ்சில இருக்கிற பெருமாளுக்கு அடி விழுந்திடப்படாதுன்னு நம்ம வீட்டுக்காரர் பெருமாளை காப்பாத்துறதுக்கு அவன் நெஞ்ச பிடிச்சு விழுந்தானே. இந்த பிள்ளைய நம்ம காப்பாத்தணுமா வேண்டாமா? அன்னையிலிருந்து எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் குழந்தைகளா இருந்தால் அடி கொஞ்சமாத்தான் படும். பாருங்க, அப்பா அம்மா செத்து போயிடுவாங்க, புள்ள தப்பிச்சுக்கிறோம். இன்னைக்கு நடக்குது. உருட்டி விட்டாச்சு, பயசாகல. விஷத்தை கொடு. பையனுக்கு விஷம் கிடைச்சுதா? பையன் என்ன சொன்னா? ஓம் நமோ நாராயணாய. விஷம் குடிச்சா இவன் உடம்பு நீளமாகணுமா? இவன் நாராயணான்னு சொன்னானா? நாராயணர் உடம்பு நீளமாயிடுச்சு. நாராயணர் உடம்பு என்ன கலர்? பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச் செங்கண், அச்சுதாகமரர் ஏறே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பச்சை நிறம், நீளம். நீல நிறத்து நெடுந்தகை வந்து ஓர் ஆலமர் வித்தின் அருங்குரலானான் கம்பன். இவங்க அப்பனுக்கும் மகனுக்கும் சண்டைனா ஏன் பெருமாளை நினைக்கிற? இவன் பெருமாளை நினைச்சதுனால இவன் சாப்பிட்ட விஷம் இங்க பெருமாளை பாதிச்சிருச்சு. பெருமாள் உடம்பு நீளமா போச்சு. ஏண்டா, உங்க அப்பனுக்கும் உனக்கும் சண்டைனா நீங்க சண்டை போட்டுட்டு போறதா, எங்க பெருமாளை நினைச்சு அந்த எஃபெக்ட் பெருமாளுக்கு வர்றாப்புல பண்றதா? பெருமாள் உடம்பு நீளமா போச்சே. பிரகலாதன் 2வது பாவி. என்னம்மா இப்படி ஒரு பார்வை? அர்ஜுனன் பார்த்தேன், அடி அம்மாடி வேண்டாம், லிஸ்ட் சரியா இல்லை, போயிடுவான். இருறா, இப்பதான் இன்டர்வெல் விட்டுருக்கு. சில படம் இன்டர்வெலுக்கு அப்புறம் தாண்டா நல்லாவே கிளைமேக்ஸ். இரு, 3வது பாவி யார்? அவ கிடைச்சா வெட்டி விடுவேன். அவ யாரோ பொண்ணு. யாரு? அர்ஜுனன் சொன்னா வேணாம், போயிடுவான். இரு, கேட்டுருவான், பொண்ணுங்கிறேன். யாரு? பட்டாக்கத்திக்காரர 3வது பாவி யார்? பாஞ்சாலி. அர்ஜுனன் ஓடிட்டேன். பக்கத்துல வந்துருச்சு பொண்டாட்டி. என்னமா? ஐயோ, பக்கத்துல நிறா. நம்ம தான் வேஷம் மாத்தி போட்டிருக்கோம்ல. நாங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் யாருக்கிட்ட தெரியும்? பேசாம நில்லு. அவர்கிட்ட கேட்டுருவோம். பட்டாக்கத்திட்ட போய், பட்டாக்கத்தி, பாஞ்சாலி ஒரு பாவியா? ஆமா, அவதான் பாவி. கிடைச்சா வெட்டிடுவேன். ஏன் பாவி? கதை சொல்றான் பட்டாக்கத்தி. பாரத யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னால காட்டுல இருக்காங்க பாண்டவர்கள். பாண்டவர்கள் எத்தனை பேரு? 5 பேர். பாஞ்சாலியும் கூடவே இருப்பான், 6 பேர். அவளுக்காகத்தானே இவங்க எந்த பாடுபட்டாங்க? கூடவே இருப்பா. 6 பேரும் காட்டுல இருக்கிறாங்க. துரியோதனன் நாட்டுல இருக்கிறான். அவன் என்ன பண்ணனா, அவனுடைய சபைக்கு துர்வாசர்னு ஒருத்தர் வந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களாம்மா? துர்வாசர்னு கோபக்கார மனுஷன். முன்ன சாவந்தான். எவ்வளவுக்கு எவ்வளவு சாபம் கொடுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவருக்கு பலமா. இது எப்படி இருக்கு? அப்படி துர்வாசர் சிரிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரே ஒரு ஊர்ல மட்டும் துர்வாசர் சிரிப்பார். இந்த ஊரு அதெல்லாம் தெரியாது சார். இல்லம்மா, மன்னார்குடிக்கு பக்கத்துல திருக்களர்னு ஒரு ஊர் இருக்கு. என்ன ஊரு? திருக்களர். ஞானசம்பந்தர் பாடின திருத்தலம். அங்கே துர்வாசர் சிரிச்சபடிக்கு இருப்பார். அங்க ஒரு பெரிய ரகசியம் சொல்றேன். இது தாய்மார்களுக்கு மட்டும், வெளியே போய் சொல்லப்படாது. உங்க வீட்டுக்காரர் கோபக்காரரா இருக்கிறாரா? ஆமா சார். நீங்க இங்கு முன்னால திட்டுறாரா? ஆமா சார். சமயத்துல அடிக்கிறாரா? ஐயோ ஆமா சார். அதை மாத்தணுமா? ஆமா சார். நேர போங்க. உங்க வீட்டுக்காரர் கோபத்தை மாத்தணும்னா
கோபமான துர்வாசர் எங்கே அமைதியா இருக்காரோ அந்த திருக்கலர்ல போய் கும்பிடுங்க. கும்பிட்டு வந்தா உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு முன்னால 108 முறை உச்சி போடுவார். வெளியே சொல்லக்கூடாது. இந்த ஊருக்கு போனா திருக்கணர் துர்வாசரமா அந்த காலம். இப்ப கதையை மாத்தணும். இப்ப கதையை மாத்தணும்ல. அந்த காலத்துக்கு இதெல்லாம் சரி. துர்வாசர் கோபக்கார முனிவன் வந்துட்டார். துரியோதனை எல்லா வசதியும் பண்ணி கொடுத்தார். 20 நாள் இருந்தார். துரியோதனா, நான் போயிட்டு வரேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னுட்டார். அவன் இதுக்குதான் ரெடியா இருந்தான். நாளைக்கு மத்தியானம் 3:30 மணிக்கு நீங்க காட்டுல தர்மராஜா, பீமன், அர்ஜுனன், நகுடன், சகாதேவன், பாஞ்சாலி 6 பேரும் இருக்கிற இடத்துல போய் நாளை சாயந்தரம் 3:30 மணிக்கு இது மாதிரி நீங்களும் உங்க கூட இருக்கிற இந்த 300 பேரும் சாப்பிட்டு போகணும். எப்படி இருக்கு? துர்வாசருக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்கு. 3:30 மணிக்கு எப்படி இருக்கு? 3:30 மணி. ஏன் அப்படி? அதாவது காட்டுல இருந்தபோது பாஞ்சாலி சூரியனை நோக்கி தவம் பண்ணனாலாம். சூரியன் வந்து காட்சி கொடுத்தான். என்னம்மா இவ்வளவு பேரும் வர்றாங்க எங்க கூட. காட்டுல உள்ளவங்க எல்லாம் தர்மராஜாவை பார்க்க வர்றாங்க. வந்தவங்களுக்கு சோறு போடணும். இந்த கை சோறு போட்டு பழகின கையை நீதான் ஒரு ஏற்பாடு பண்ணணும். சூரிய பகவான் ஒரு அட்சய பாத்திரம் கொடுத்தார். அட்சயம்னா தெரியுமா அம்மா? க்ஷயம்னா குறைகிறது. அந்த ஆளுக்கு க்ஷயரோகம், எலும்பு என்னாக குறையும். க்ஷயத்துக்கு ஆப்போசிட் அட்சயம், தர்மத்துக்கு ஆப்போசிட் அதர்மம், நீதிக்கு ஆப்போசிட் அநீதி, க்ஷயத்துக்கு ஆப்போசிட் அட்சயம். எடுக்க எடுக்க குறைஞ்சா க்ஷயம், குறையாம இருந்த அட்சயம். அட்சய திருதியைன்னு சொல்லி நகைக்கடைக்காரங்க பூரா வியாபாரம் சக்க போது போடுறாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதேதான். இப்போ அந்த பாத்திரத்துக்கு என்ன பேரு? அட்சய பாத்திரம். பாஞ்சாலி பாத்திரம் கொடுக்கிறேன். சூரியன் தான் சோலார் எனர்ஜி, எல்லா சக்திக்கும் மூலம் சூரியன். பாத்திரம் கொடுக்கிறேன். எடுக்க எடுக்க சாப்பாடு வரும். ஒரு வேளை தான். ஒரு வேளை சாப்பிடுறவன் யோகி, 2 வேளை சாப்பிடுறவன் போகி. போகினா இன்பத்தில் இச்சை உள்ளவன். 3 வேளை சாப்பிடுறவன் ரோகி. சாயங்காலமும் சேர்த்து 4 வேளை சாப்பிட்டா துரோகி. ஆமாம்மா, யோகி ஒரு வேளை தான் சாப்பிடணும். உடம்பு நல்லா இருக்கும். 120 வருஷம் இருக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பாட்டையும் தூக்கத்தையும் குறைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆயுள் நீட்டிக்கப்படும். பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. ராமலிங்க சுவாமி. புரியுதா? ஒரு வேளைதான் சாப்பாடு. பாஞ்சாலி இதுல சாப்பாடு வரும். எடுத்து எல்லாருக்கும் போடும். வந்துகிட்டே இருக்கும். கடைசியா நீ சாப்பிடு. நின்று நாளைக்கு தேப்பரம் வரும். சரி, பாஞ்சாலி 2 மணிக்கு எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் கடைசியா சாப்பிடுவா. கழுவி வச்சிருவா. இது துரியோதனனுக்கு தெரியும். துர்வாசர் சும்மாவே கோபக்காரர். பசியோட இருந்தா எவனுக்கும் கோபம் வரும். இவர் 2:30 3 மணிக்கு அங்க போய் நின்னா அங்க சோறு இருக்காது, எரிச்சு விடுவாரு. திட்டம் இவன் போட்டான். ஆதிகேசவ பெருமாள் திட்டத்தை தூக்கி எரிஞ்சிட்டார். அதான் வேடிக்கை. நம்ம ஒண்ணு போடுவோம், அவர் ஒண்ணு போடுவார். புறப்பட்டு வந்தாச்சு. துரியோதனனை விட்டுட்டு தர்மராஜாட்ட வந்துட்டார் துர்வாசர். தர்மநந்தனா, பசிக்குது, ஆத்துல போய் குளிச்சுட்டு வர்றான், சாப்பாடு தயார் பண்ணும். உனக்கு எப்படி இருக்கும்? மணி 3:30, 3:30, 3:45, 3:45. தர்மராஜா பீமனை பார்க்கிறார். பீமன், எனக்கு சமைக்க தெரியும், பொருள் கிடையாதே. சமையல்ல கெட்டிக்காரன் யாரு தெரியுமா? நலனும் பீமனும், 2 ஆம்பளைங்க. அந்த காலத்துல ஆண்கள் சமைத்தார்கள்,
100 வருஷம் வியாதியே வரல. இன்னைக்கு 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 டாக்டர் வீட்டுக்கு போறதும் மருந்து சீட்டு எவ்வளவுங்கிறீங்க. எந்த ஆஸ்பத்திரிக்கு போங்க அவ்வளவு கூட்டம். இன்னைக்கு என்னமோ தெரியல. கல்யாணம் காட்சின்னா யாரு சமைக்கிறா? ஆண்கள் தானே சமைக்கிறாங்க. பீமன் முடியல. அர்ஜுனா எனக்கு தெரியாது. நகுலன் ஓடிட்டேன். சகாதேவன் சிரிக்கிறான். என்னமோ திருவிளையாடல் நடக்க போகுது. பாஞ்சாலி வீட்டுக்கு யாரும் சாப்பிட வந்தா வீட்டுக்கார அம்மா தானே பார்ப்போம். அந்த அம்மா சிரிப்போட இருந்தா நீங்க சாப்பிட்டு போங்க வந்தால. அந்த அம்மா முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சா நீங்க சாப்பிட்டுத்தானே வந்திருப்பீங்க. புரியுதாம்மா? பாஞ்சாலிய பார்த்துட்டார். என்ன பண்ணுவா? அங்க சமைச்சேன், இங்க பாத்திரம் கிடையாது, இந்த பாத்திரம் தீர்ந்து போச்சு, நான் என்ன பண்ணுவேன்? பாஞ்சாலி யார பார்க்கிறான்? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. யாரும் காப்பாற்றாத பொழுது யாரு காப்பாத்துவா? பரமாத்மா கிருஷ்ணன். மகாதேவன் மாதிரி மாதவ கடவுள். பெருமாளே, வெங்கடேசா, கோவிந்தா, மாதவா, கிருஷ்ணா, மதுசூதனா. யாரு கூப்பிடுறா? பாஞ்சாலி. எங்க கூப்பிடுறா? காட்டுல. ஆமா, கிருஷ்ண அப்ப எங்க இருந்தா? துவாரகையில. துவாரகை போயிருக்கீங்களா? ஒரு தரம் போய் பாருங்கம்மா, நல்லா இருக்கு. பேட் துவாரகை ஒண்ணு, பெரிய துவாரகை ஒண்ணு. கிருஷ்ண பரமாத்மா அற்புதமா இருக்கார். துவாரகையில இருக்கார். மணி 3:30 ஆயிடுச்சா? அவர் அப்பத்தான் சாப்பிட போறாரு. எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பக்கத்துல மனைவி சத்யபாமா, இந்த பக்கம் ருக்மணி, எதிர்த்தாப்புல அவங்க அம்மா யசோத பிராட்டி. கிருஷ்ணன் சாப்பிட வந்துட்டான். அந்த அம்மா வெண்ணையும் சாதமும். சாதத்துக்கு வெண்ணைய தொட்டு வைக்கல, வெண்ணைக்கு சாதத்தை தொட்டு வச்சா. புரியுதா புரியலையா? சாதம் கொஞ்சம், வெண்ணெய் ரொம்ப. ஒரு வயசாகி போனா சாதத்துக்கு கறி தொட்டு சாப்பிடக்கூடாது, கறிக்கு சாதம் தொட்டு சாப்பிடணும். புரியுதா? காய்கறி நல்லா சாப்பிடணும், சோத்தை குறைக்கணும். சோறு சாப்பிட்டா வயிறு இங்க வந்துடும். ஆளு மோட்டூர்ல இருந்தா வயிறு சத்துவாச்சாரி தாண்டிடும். புரியுதில்ல? அதுக்காக அப்படி சாப்பாடு. இப்போ கிருஷ்ண பரமாத்மா சாப்பிட உட்கார்றார். அம்மா, அம்மா யாரு? யசோத பிராட்டி. வளர்த்தவ அவதானே. சாதத்துல வெண்ணெய் நிறைய விட்டு பிசைஞ்சு கொடுக்கிறார். தாய் கையில சாப்பிடுறதுக்கு கொடுத்து வைக்கணும், பெண்டாட்டி கையில சாப்பிடுறதுக்கு கொடுத்து வைக்கணும், சகோதரி கையில சாப்பிடுறதுக்கு கொடுத்து வைக்கணும். பாவம் பண்ணவன் தான் சமயக்காரன் கையில சாப்பிடுவேன். எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. எங்க ஊர்ல ஒரு அம்மா, அந்த அம்மா ராத்திரி 9 மணிக்கு டிவிக்கு முன்னால உட்கார்ந்துரும். ஒன்னும் புரியாது, அப்படியே உட்கார்ந்து இருக்கும். உடுத்தி இருக்க சேலைய எவனும் உறிஞ்சுக்கிட்டு போனா கூட படம் முடிய விட்டுத்தான் ஒண்ணும் இல்லைன்னு தெரியும். அப்படி மயங்கி உட்கார்ந்து இருக்கும். இந்த வீட்டுக்கார ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சு விட்டு ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட வருவார். டேபிள்ல எல்லாம் வச்சிரும், அது டிவியில முழுகிரும். இவரா எடுத்து போட்டு சாப்பிடுவார். ஜன்னல், ஜன்னலுக்கு அந்த பக்கம் மாட்டுக்காரன் மாட்டுக்கு வைக்கோலை போட்டுட்டு போயிட்டேன். நாடு வைக்கோலை சாப்பிடுது. இவரு சாதத்தை சாப்பிடுறாரு. திரும்பினாரு, மாடு இவரை பார்த்தது. எனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க, உனக்கும் போட்டுட்டு போயிட்டாங்க. என்ன வித்தியாசம்? நீ ஒரு பேண்ட்டும் சட்டையும் போட்டுக்கிட்டு சாப்பிடுற, நான் ஒண்ணும் இல்லாம சாப்பிடுறேன். அந்த மாதிரி பண்ணலாமாம்மா? பண்ணக்கூடாது. மனைவி கையினால சோறு கிடைக்கணும், சாப்பிடணும், கொடுத்து வைக்கணும். அம்மா எடுத்து கொடுக்கிறா. சத்தியபாமா வாங்கி ருக்மணிட்ட கொடுக்கிறா. ருக்மணி வாங்கி ஊட்டுறா. யாருக்கு? கிருஷ்ண பரமாத்மா.
ஆன்னு பசியோட வாய திறந்தாரா, ஊட்ட போனாலா, அங்கிருந்து கிருஷ்ணா 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 யாரு கூப்பிட்டா? பாஞ்சாலி. இவர் அவ்வளவுதான், அம்மா இரு பாஞ்சாலி கூப்பிடுறா, அப்படியே விட்டுட்டு ஓடியாந்தார். எப்படி இருக்கும்? ஒரு வாய் சோறு சாப்பிடல. ஒரு வாய் சோறு ஊட்டும் தாய்முன் உட்கார்ந்திருப்பதை பாருங்கள், குருவாயூருக்கு வாருங்கள். ஞாபகம் வருதா? சாப்பிடல, ஓடி போறார். அங்க போய் காட்சி, பாஞ்சாலி அண்ணா பசிக்குது பசிக்குது பசிக்குது. திருவிளையாடல். அண்ணா அதுக்குத்தான் உன்னை கூப்பிட்டேன், சாப்பாடு வச்சிருப்பீர்ல கொடு. அண்ணா மன்னிச்சுக்கோ, நான் சாப்பிட்டுட்டேன். பாத்திரத்தை கொண்டா, எனக்கு தெரியும் எந்த பாத்திரம் எப்படின்னு எனக்கு தெரியும். புரியுதா புரியலையா? பாத்திரம்னா சட்டின்னு அர்த்தம் இல்லை, நம்ம அர்த்தம். இந்த ஆளு எதுக்கு இன்னைக்கு 32 பிரகாரம் வர்றேன்? நம்ம மேல பக்தியா? அதெல்லாம் கிடையாது. இவன் பையனுக்கு MBBS சீட்டு வேணுமா, அதுக்கு பிரகாரம் வர்றேன். பாத்திரம் என்னன்னு பகவானுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு எல்லா பாத்திரமும் தெரியும். கொண்டா. அக்ஷய பாத்திரம். கிருஷ்ணன் வாங்கினான். ஒரே ஒரு சோத்து பருக்க, ஒரு கீரை, சுண்டு விரலால எடுத்தான். எச்சில். கடைசியா சாப்பிட்டது யாரு? பாஞ்சாலி. வாயில வச்சான், கடிச்சான். ஒரு கீரை, ஒரு பருக்க. ஹரிக்கு பிரீதி. அண்ணா கண்ணீர் விட்டான். 5 பேர் காப்பாற்றாத பொழுது, துச்சாதனன் பாவி என் சேலையை உரிந்த பொழுது நீதாயா வந்து காப்பாத்தன. அப்போ உனக்கு விருந்து வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி அநியாயமா எச்சி சோத்த சாப்பிடுறியே. அழுக வருமா வராதா? கண்ணீர் விட்டாள். தங்கச்சி வந்த வேலை முடிஞ்சு போச்சு, பறந்துட்டான். தலையும் புரியல, வாலும் புரியல. ஹரிக்கு பிரீதி. துர்வாசர் 300 சிஷ்ய பிள்ளைகள் ஆத்துல குளிச்சுட்டு எந்திரிக்க. துர்வாசருக்கு முரட்டு ஏப்பம், அத்தனை பேருக்கு ஏப்பம். என்னடா சாமி சாப்பிட்டாப்புல இருக்கு, போய் ஒரு பாயாசம் மட்டும். அதெல்லாம் முடியாது, இவ்வளவுக்கு சாப்பிட்டாப்புல இருக்கு. இப்ப என்ன பண்றது? ஒன்னும் சாப்பிட முடியாது, ஊருக்கு போயிடுவோம். வயிறு நிறைஞ்சு வச்சு எல்லாம் வந்தது. தர்மநந்தனா நல்லா இருப்ப, ஓடி போயிட்டாங்க அத்தனை பேரும். தருமருக்கு புரியல, பாஞ்சாலிக்கு புரியல, பீமனுக்கு புரியல, அர்ஜுனனுக்கு புரியல, நகுலனுக்கு புரியல. சகாதேவன் கண்டுபிடிச்சுட்டான். அண்ணா பகவானுடைய லீலை. பகவான் சாப்பிட்டது எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்சு போச்சு. மறக்காதீங்க, பட்டாக்கத்தியை விட்டுறப்படாது. பட்டாக்கத்தி என்ன சொன்னா? பாஞ்சாலி பாவி, என் பகவானுக்கு திருப்பதியில போய் பாருங்க எவ்வளவு பிரசாதம், குருவாயூர்ல போய் பாருங்க எவ்வளவு பிரசாதம். இவ்வளவு பிரசாதமும் சாப்பிடக்கூடிய பகவானுக்கு அவர் பசியா இருந்த பொழுது கிருஷ்ணான்னு கூப்பிட்டு எச்சி சோத்த கொடுத்தாலே இவ பாவியா இல்லையா? என்னம்மா, உங்க வீட்டுக்கு வர்றோம், நீங்க எச்சி சோறு கொஞ்சம் மேல இருக்கு கொடுக்குறீங்க, தப்பு தானே? இப்ப சொல்லுங்க, பட்டாக்கத்தி சரியா தப்பா? கிடைச்ச பாஞ்சாலிய வெட்டிடுவேன். அர்ஜுனன் பார்த்தேன், கிருஷ்ணா போயிருவோம், வேண்டாம் பயமா இருக்கு. காந்திவத்தை ஏந்தியவன் இரு, கிளைமேக்ஸ் நிமித்தேன், விட்டுறாதே. ஐயா 4வது பாவி யார்? அர்ஜுனன். பறந்துட்டான். கிருஷ்ணன் ஓடி வந்து பிடிச்சுடே, நானும் சொல்லல நீயும் சொல்லாத, மாறு வேஷம் பேசாம வா. நான் தான் பக்தன் நான்ல நினைச்சான்ல, அதுக்கு தண்டனை. ஏன் அர்ஜுனன் பாவி? நல்லா கேக்குறீங்க, சந்தோஷமா இருக்கு. பாவம், தூக்க நேரத்துல நான் பேசிட்டு இருக்கேன். இது யாரு சொன்ன கதைன்னு கடைசியா சொல்றேன். யாரு? அர்ஜுனன் பாவியா? ஆமா. ஏன்? யுத்தமெல்லாம் முடிஞ்சது.
துரியோதனாதியர்கள் இறந்து போயிட்டாங்க. பாண்டவர்கள் 5 பேரும் 5 தேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இறங்கணும். தர்மராஜா, தர்மராஜாவுடைய சாரதி வண்டி ஓட்டுறவன் கீழே இறங்கினா, கதவை திறந்து விட்டான். தர்மராஜா இறங்கிட்டார். நம்ம வீட்டுல எப்படி பழக்கம்? டிரைவர் இறங்கி கதவை திறந்தாத்தானே முதலாளி இறங்குவாரு. அதான் நம்ம பழக்கம். முதலாளி இறங்கி டிரைவர் சீட்ல கதவை திறந்து விட்டாருன்னா டிரைவர் முதலாளி சம்சாரம்னு அர்த்தம். இல்லாட்டி திறப்பாரா? யாரு திறக்கணும்? டிரைவர் தானே. பாரு, தர்மராஜாவுடைய டிரைவர் இறங்கி கதவை திறந்துட்டார். இறங்கி பீமன், பீமனுடைய சாரதி இறங்கினார், திறந்தார். பீமன் இறங்கியாச்சு. அடுத்து யாரு? அர்ஜுனை. சாரதி யாரு? பார்த்த சாரதி. அர்ஜுனை உள்ளே உட்கார்ந்து இருக்கேன். அவர் இறங்கி திறக்கட்டும். திமிருதானே. மற்ற சாரதியும் பார்த்த சாரதியும் ஒன்னா? திமிரு. பேசாம உட்கார்ந்துருங்க. பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனா எந்திரிச்சிட்டேன், இறங்கு. அஸ்திரம் சஸ்திரம் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. அஸ்திரம்னா அம்பு, சஸ்திரம்னா கையால அடிக்கிறது. இந்த கலப்பை, இந்த கதாயுதம், இதெல்லாம். அஸ்திரம்னா விடுறது, சஸ்திரம்னா கையில வச்ச அடிக்கிறது. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். காண்டிபத்தை எடுத்துட்டியா? எடுத்துக்கிட்டேன். தேர்ல என்னமும் மிச்சம் இருக்கா? ஒண்ணும் இல்ல. கீழே இறங்கு. இறங்கிட்டேன். 10 அடி தள்ளி போ. தள்ளி போன பகவான் கிருஷ்ணன் தேரை விட்டு குதிச்சார். தேரு தீ பிடிச்சிருச்சு. அர்ஜுனனுக்கு கை காலெல்லாம் ஆடி போச்சு. முதல்ல அவன் இறங்கி இருந்தா என்ன ஆகி இருக்கும்? என்னம்மா? தேரு தீப்பிடிச்சு இவன் எரிஞ்சிருப்ப. கர்ணன் சாதிக்க முடியாததை இவனுடைய முட்டாள்தனம் சாதித்திருக்கும். பகவான் இறங்கின உடனே இறங்கிட்டான். புரியல. என்ன கிருஷ்ணா, எதனால எல்லாம் தீப்பிடிச்சு எரியுது? முட்டாளே அர்ஜுனா, கர்ணன் விட்ட அம்பு அதுல நிக்குது. அஸ்வத்தாமன் விட்ட உக்கிர நாராயண அஸ்திரம் அதுல நிக்குது. பீஷ்மாச்சாரியாருடைய அம்புகள் பூரா அதுல நிக்குது. ஏன் எரியல? பகவான் நின்னதுனால எரியல. என்னம்மா? கிருஷ்ணன் நின்னான்ல, எரியல. இறங்கினான்ல, பொத்திக்கிட்டு எரிஞ்சிருச்சு. அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும்? பட்டாக்கத்தி சொல்றான், எம்பெருமானே வேலைக்காரன் மாதிரி, டிரைவர் மாதிரி நினைச்சு இறங்கட்டும்னு காத்திருந்தானே பாதிப்பைய அர்ஜுன கிடைச்சா முதல்ல அவனைத்தான் வெட்டுவேன். அர்ஜுனன் ஓடல, பக்கத்துல போனா, நான் தான் அர்ஜுனே, வெட்டுங்க. வந்த ஆளு தேவேந்திரன் மறைஞ்சிட்டான். பகவான் கிருஷ்ணர் திரும்பி பார்த்தார். கண்ணா, என்னுடைய கர்வத்தை அடக்க இவ்வளவு பெரிய டிராமா போடணுமா? புரியுதாமா? யாரெல்லாம் நம்ம பகவான்னு நினைச்சோமோ, பெரியாளுன்னு நினைச்சோமோ, அவனெல்லாம் பக்தன் பார்வையில ஒண்ணுமில்லடா. இப்ப புரியுதா? இந்த கதையை சொன்னது யாரு? நான் இல்ல, பகவான் ராமகிருஷ்ணர். தெரியுமா? கல்கத்தாவிலே வாழ்ந்த பகவான் ராமகிருஷ்ணர் அவர் சொன்ன கதை. இப்ப 3 கதை ஆச்சா? இனிமே சின்ன கதை தான், நேரம் கிடையாது. ஒரு சின்ன கதை. இப்ப 4வது கதை. அது அநேகமா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ராமானுஜர். வைஷ்ணவன் நிலைச்சதுக்கு யாரு காரணம்? ராமானுஜர் காரணம். ராமானுஜர் இல்லைன்னா அவ்வளவுதான். மேல்கோட்டுன்னு ஒரு ஊரு நான் போயிருக்கேங்க, திருநாராயணபுரம். ராமானுஜர் சிஷ்யர்களோடு அங்க போறார். ஒண்ணு தெரியுமா? ராமானுஜர் மறைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு, 1000 வருஷம் முடிஞ்சு போச்சு. நான் ராமானுஜரை பார்த்திருக்கேன். என்னமா நம்புறீங்களா? நம்பலையா? ஒழுங்காத்தானே பேசிக்கிட்டு இருந்தாரு. 4 நாளுக்கு புத்தி இப்படி போயிடுச்சே. நீங்க ராமானுஜரை பார்க்கணுமா?
ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, உடையவர் சந்நிதிக்கு போங்க, ராமானுஜர் திருமேனி அப்படியே. மேல்கோட்டைக்கு போறார். மேல்கோட்டையில ஒரு பெருமாள் கோயில் கட்டுறார். இந்த பாருங்க, பிள்ளையார் கோயில் யாரு வேணாலும் கட்டலாம். முருகன் கோயில் கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தவம் பண்ணி இருக்கணும். அம்பாள் கோயில் கட்டுறதுக்கு அதை விட தவம் பண்ணி இருக்கணும். சிவன் கோயில் கட்டுறதுக்கு அதை விட தவம் பண்ணி இருக்கணும். பெருமாள் கோயில் கட்டுறதுக்கு எல்லாத்தையும் விட அதிகமா தவம் பண்ணி இருக்கணும். ஒரே இடத்துல அத்தனை கோயிலையும் கட்டுறதுக்கு ரொம்ப தவம் பண்ணி இருக்கணும். தவம் பண்ணின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரி, ராமானுஜர் மேல்கோட்டை கோயில் கட்டிவிட்டாரா? உற்சவமூர்த்தி எங்கே காணோம். இவ்வளவு உயரம், அழகா இருப்பார். பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு சொல்லுங்க? செல்வப்பிள்ளை. செல்வப்பிள்ளை, செல்வகுமரன், செல்வப்பிள்ளை. செல்வப்பிள்ளைன்னு பேரு காண. எங்க போயிட்டாரு? முஸ்லிம் ராஜா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாரு. பொம்மை அழகா இருக்கு, தூக்கிட்டு போயிட்டாரு. ராமானுஜர் பார்த்தார், நான் போய் வாங்கிட்டு வரேன். மேல்கோட்டை கர்நாடகா, அங்கிருந்து நடந்து போற. இவருக்கு துணைக்கு ஆள் வேணுமே. ஒரு 300-400 பேர். அத்தனை பேரும் ஹரிஜனங்கள், தாழ்த்தப்பட்ட சாதின்னு அந்த காலத்துல ஒதுக்கி வச்சாமே, அவங்கதான் ராமானுஜரோட துணைக்கு போனவங்க. எழுதி வச்சுங்க. மற்றவங்க எல்லாம் எதுக்குடா வம்பு? முஸ்லிம் ராஜாட்ட போய் சண்டை போடுறதா? எல்லாரையும் கூட்டிட்டு பல்லக்கில் ராமானுஜரை வச்சு தூக்கிக்கிட்டு ஹரிஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லியில போய் முஸ்லிம் மகாராஜாவை பார்த்தாச்சு. நல்லவன். எங்க ஊர்ல உள்ள பெருமாள் விக்கிரகம் இங்க இருக்கு, எடுத்துக்கிட்டு போகலாம்னு வந்தேன். இந்த கொள்ளையடிச்ச பொம்மை எல்லாம் அங்க ஒரு அறையில போட்டு பூட்டி கிடக்கு, போய் பாரு. திறந்து விட்டான். தேடினார், காணோம். ராமப்பிரியா, அவனுக்கு என்ன பேரு? ராமப்பிரியன். ராமனால் வழிபடப்பட்ட பூட்டி ராமப்பிரியா. உண்ணும் சோறு, பருகும் நீர், தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் எம்பெருமான் அருள். ராமப்பிரியா காணோம். சாமிய காணோம். திடீர்னு என்னமோ தோணுது. அந்த புறை எங்கே இருக்கு? சாமியார் கேட்கிறாரு, அந்த புறை எங்கே இருக்கு? ஏன்? அங்க போய் பார்க்கணும். ராஜா கூட்டிக்கிட்டு போயிட்டான். ஒரு அறை. இது யாருடைய அறை? என் பொண்ணோட அறை. அந்த பொண்ணுக்கு ஒரு 12-13 வயசு இருக்குன்னு வச்சுக்கிடுங்களேன், பெரிய பொண்ணு. தேடி பார்க்கிறார். தோணுது, இங்கேதான் ராமப்பிரியன் இருக்கிறான். அதோ வாரும் என் செல்வ பிள்ளாய். கலீர் 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 சலங்க சத்தம். குழந்தை விக்கிரகம் மடியில வந்து உட்கார்ந்துருச்சு. காடினில் சிலம்பு கொஞ்ச, கைவளை குலுங்க, முத்து மாலைகள் அசைய, தெருவாசலில் வந்தான். பழைய பாட்டு. கிருஷ்ண பரமாத்மா அழகான குழந்தை மடியில வந்து, அகோ வாரும் என் செல்வ பிள்ளாய். கட்டி பிடிச்சுக்கிட்டார், தூக்கிக்கிட்டாரு, பல்லக்கல்ல வச்சார். ஹரிஜனங்கள் 300 பேருக்கு மேல டெல்லியிலிருந்து ஓட்டமு நடையுமா புறப்பட்டாங்க. அந்த பொண்ணு அந்த நேரத்துல அங்க இல்லை, வெளியில எங்கேயோ போயிருந்திருக்கா. 1 மணி நேரம் கழிச்சு வந்திருக்கா. பார்த்தா பெருமான காணோம். அந்த பொண்ணு இந்த விக்கிரகத்தை கொண்டு போய் 24 மணி நேரமும் கட்டி பிடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்க. என்ன ஆசை! முஸ்லிம் பொண்ணு, ஆசை பத்திலா. கிருஷ்ணன் கிடைச்சா என்ன செய்யணும்? மிருக கட்டி பிடிச்சுக்கணும். சிக்கன பிடித்தேன் எங்களிருந்தருளுவது நீயே. கட்டி பிடிச்சுக்கணும், விட்டுறப்படாது. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாம் அரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்றம்மை துண்ணும்
குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை படை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமேயாவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் 7 பிறவிக்கும் உன்னை விட மாட்டேன் இந்த பிறவிக்கா இல்ல எற்றைக்கும் 7 பிறவி இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மையுடைய திருக்கையால் தாழ் பற்றி அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழியினால் ஆண்டாள் நாச்சியார் வாரணமாயிரம் கண்ணீர் விட்டுது அந்த பொண்ணு. பெருமாள் இல்லாம நான் இருக்க மாட்டேன். குதிரையை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். இதுக பாதி தூரம் வந்துருச்சு. அவ விரட்டி பிடிச்சு வந்துட்டா. குதிரையில வேகமா வரும்ல, பிடிச்சிட்டா. ராமானுஜர்கிட்ட வந்துட்டான். நான் அவரை எனக்கு எல்லாமா நினைச்சிருந்தேன். அவர் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை இல்லை. ராமானுஜர் பார்த்தார், நம்மளை விட இவளுக்கு பக்தி அதிகம். என்னம்மா, நம்மளை விட பக்தி. அம்மா, பல்லக்கு உள்ள நீயும் உட்கார்ந்துக்கோ. அந்த பொண்ணு பல்லக்கில் உட்கார்ந்தது. எதிர்த்தாப்புல யாரு? ராமப்பிரியன். ராமப்பிரியனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கு. பல்லக்கு புறப்பட்டுச்சு, போகுது. ஊருக்கிட்ட போயாச்சு. ஊருக்கு என்ன பேரு? மேல்கோட்டை, திருநாராயணபுரம். எல்லாரும் சொல்றான், சாமி இதுவரைக்கும் பல்லக்கு கனத்துது, இப்ப கணம் குறைஞ்சிருச்சே. இறக்கியாச்சு. கதவை திறந்தா பொண்ணு பெருமாளோடு ஐக்கியம் ஆயிடுச்சு. யாரு? முஸ்லிம் பொண்ணு. ராமானுஜர் என்ன பண்ணார் தெரியுமா? அவளுக்கு ஒரு திருவேணி பண்ணினார். துலுக்க நாச்சியார். எங்க? திருநாராயணபுரம். திருவிளையாடல் புரியுதா? இன்னொரு திருவிளையாடல் இதே மாதிரி சொல்லவா? மதுரை. அல்லாவுதீன் கில்ஜி, அவனுடைய தளபதி மாலிக் காபூர் படையெடுத்து வர்றான். நோக்கம் என்ன? மீனாட்சி அம்மன் கோயிலை உடைக்கணும், கள்ளழகர் கோயில்ல உள்ள எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும், திருப்பரங்குன்றத்துல உள்ள விக்கிரகத்தை எல்லாம் உடைக்கணும். இப்படித்தான் அவங்க திட்டம். அநியாயம். புறப்பட்டு வர்றாங்க. உடனே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. மதுரை கோயில்ல உள்ள அர்ச்சகர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? சிவலிங்கத்துக்கு முன்னால ஒரு சுவத்தை எழுப்பி, சுவத்துக்கு முன்னால ஒரு டூப்ளிகேட் சிவலிங்கத்தை வச்சு அவருக்கு பூஜை ஆரம்பிச்சாங்க. இவர் ஒரிஜினல் எங்க இருக்காரு? உள்ளுக்கு இருக்காரு. அவருக்கு தீபம் ஏத்தி மாலை போட்டு, சாமி மன்னிச்சுக்கோ. வெளியில வந்தவன் பார்த்தான், இதாண்டா, எடுத்து 2 உடைச்சு விட்டான். சிவலிங்கம் தனி, ஆவுடை தனி. உடைச்சு 20 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. குமார கம்பன்னர்னு ஒரு ஹிந்து வந்தார். வந்து எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி கோயிலை எல்லாம் திறந்தாச்சு. சுக்கலிங்க பெருமான் சந்நிதிக்குள்ள வந்தா சிவலிங்கம் உடைஞ்சு கிடக்கு. அழுதார், ஐயோ போச்சே. ஒரு வயசான கிழவர் பிராமணர், 97 வயசு, வந்தார். சுபத்த உடை, பழையாளு. சுபத்த உடைச்சா சொக்கலிங்க பெருமான் போட்ட மாலை போட்டபடிக்கு இருக்கு. ஏத்தின தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. முளைத்தானை மூவர்க்கும் முன்னே தோன்றி. மதுரை சிவலிங்கம், சொக்கலிங்கம், மலர்ச்சலிங்கம். அசைக்க முடியாது. கும்பாபிஷேகம்னா தூக்கி வைக்க முடியாது. தோண்டி தோண்டி பார்க்கறான், கீழே போய்கிட்டே இருக்காரு. 10 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறாங்க. யாரு? மதுரை சொக்கலிங்க கடம். அது ஒரு பக்கம். எல்லாம் முடிச்சானா நேர கள்ளழகர்கிட்ட வந்துட்டாங்க. கள்ளழகரை லூட் பண்ணாங்க. மயிரம், தங்கம் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சான். அழகான விக்கிரகம். சிரிப்பார், அவ்வளவு சிரிப்பு. இந்த மதுரையில சித்திரை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு ஆற்றில இறங்குறார்ல அழகர், அந்த விக்கிரகம்.
அதுக்கு பேரு தெரியுமா? அவருக்கு என்ன பேரு? கள்ளழகர். அந்த விக்கிரகம் இருக்கே, செம்புல்ல, ஐம்பொன் இல்ல, அபரஞ்சின்னு ஒரு தங்கம். தங்கத்துல பல வகை, அதுல அபரஞ்சி பொன். அபரஞ்சி பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகம். அதுக்கு மதிப்பு என்ன தெரியுமா? அதுக்கு என்ன ஒரு ஒரு வழிபாட்டு வழி தெரியுமா? கள்ளழகர் கோயில்ல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, அருவி விழுகுது. அதுக்கு என்ன பேரு? கங்கை, சிலம்பாறு, சிலம்பாறு, நூபுர கங்கை. அந்த தண்ணீர தான் அவருக்கு அபிஷேகம். யாருக்கு? அந்த கள்ளழகருக்கு. சார், வேற தண்ணீர்ல அபிஷேகம் பண்ணுனா என்ன ஆகும்? பொன்னரமா இருக்கிற கள்ளழகர் எந்நரமா மாறி போயிடுவார். புரியுதா புரியலையா? என்னம்மா புரியுதா? ஆமா, கருத்து போவாருங்க. எங்கே அழகர் போனாலும் பின்னால நூபர்கங்க தண்ணி போகும். எப்படி இருக்கு அந்த மூர்த்தி? அபரஞ்சி பொன், அழகான மூர்த்தி. இவங்க கொள்ளையடிச்சானா? மாலிகாபூர், வண்டியூர்னு ஒரு ஊரு மதுரையில. அங்க ஒரு முஸ்லிம் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். போன ஊர்ல எல்லாம் கல்யாணம் தானே அவங்களுக்கு. பண்ணிக்கிட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை இந்த விக்கிரகத்தை பார்த்தது, வாங்கி வச்சுக்கிச்சு. ஆக அழகர் அந்த வீட்டுல இருக்க ஆரம்பிச்சார். 15 வருஷம், 20 வருஷம் எல்லாம் முடிஞ்சது. அந்த பொண்ணு வளர்ந்து பெரிய பெண்ணாயிடுச்சு. அழகர் அங்கேயே இருக்கார். அந்த பொண்ணு காலை மாலை இந்த விக்கிரகத்தோட தான் படுக்கிறது, அது கூடத்தான் உட்கார்ந்து இருக்குது. எல்லாம் ஒன்னா இருக்கு. ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம். அப்படி இருக்கு. குமாரகம்பன்னர் வந்துட்டார். எல்லா இடத்தையும் ஒழுங்குபடுத்து, அழகர் கோயிலுக்கு போ, கோயில் கதவை திற, எல்லாம் பண்ணி முடிச்சாங்களா? உற்சவ விக்கிரகத்தை காணோம். அவர் எங்க இருக்காரு? வண்டியூர்ல இந்த பொண்ணுகிட்ட இருக்காரு. உற்சவ விக்கிரகத்தை காணோம். தேடி பார்த்து கண்டுபிடிச்சுட்டாங்க. வந்து கேட்டு வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க. வாங்கிக்கிட்டு போனா இந்த விக்கிரகத்தை உள்ள கொண்டு போய் கோயில்ல வைக்கணுமா வேண்டாமா? வைக்கல. இந்த நம்மாளுக இந்துக்கள் என்ன சொன்னா, அழகர் போகக்கூடாத வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாரு. ஏம்மா, அதனால வெளியில வையின்ட்டான். மூலஸ்தானத்துக்கு போக மாட்டாரு. 3 மாசம் வெளியில இருப்பாரு. ஊர்ல உள்ளவன்லாம் என்ன சொன்னா, அழகர் எங்கேயோ போயிட்டு வந்துட்டாரா, வீட்டுக்கார அம்மா ஒதுக்கி வச்சிருச்சு. நம்ம பண்ணுன பாவம். இன்னைக்கு அப்படித்தான் சொல்றாங்க. 3 மாதத்துக்கு அப்புறமே இவரை கொண்டு உள்ள வைப்பாங்க. இது வம்பு தானே. அந்த பொண்ணுக்கு பேரு துருக்க நாச்சியார். இவர் விளையாட்டுக்கு எல்லையே கிடையாது. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிப்படுறேன். ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கத்தை மறக்கலாமா? 108 வைஷ்ணவ சேத்திரத்துல நம்பர் 1 எது? ஏமா திருப்பதி இல்லையா? என்னம்மா பெருமாள் கொள்ளையார் கொட்டுறாரு. எல்லா ஊர்லயும் உண்டியல்ல பணம் போடு வாங்க, திருப்பதியில பணத்தை கொட்டுறாங்க. மூட்டை கணக்கா கொண்டே கொட்டுறாங்க. கொட்டுறானா இல்லையா? அப்ப திருப்பதி தானே நம்பர் 1. ஆனா ஒண்ணு, திருப்பதியில பணத்தை போட்டீங்கன்னா பல மடங்கு திரும்பி வரும். எழுதி வச்சு. 100 ரூபாய் உண்டியல் போட்டா 100,000 வரும். ஏன்? திருப்பதி உண்டியல்ல ராமானுஜர் மகாலட்சுமி எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிவிட்டார். மகாலட்சுமி எந்திரம் உள்ள இடத்துல பணம் போட்டா போட்டவனுக்கு பல மடங்கு வரும். வருதா இல்லையா? எங்க சொந்த ஊரு தேவகோட்டைன்னு ஒரு ஊர், காரைக்குடிக்கு பக்கத்துல. அங்க பக்கத்துல அரியக்குடின்னு ஒரு பெருமாள் கோயில். கேட்டுங்க. அரியக்குடியில ஒரு செட்டியார் திருப்பதி பெருமாளையே கும்பிடுவார். கோவிந்தா 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 கோவிந்தா, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. பெருமாளையே கும்பிடுவார். ஒரு நாள்
கையில நெகச்சுத்து வந்துருச்சு. நெகச்சுத்து என்ன தெரியுமா? இங்க புண்ணு வரும், வலி தாங்காது, நெக கண்ணுன்னு அதுக்கு பேரு. வலிக்குது. கையில வைர மோதிரம் போட்டிருக்காரு. அவங்க அப்பாவுக்கு அப்பா வாங்கின மோதிரம். அந்த காலம் பெரிய கல்லு, வைர கல்லு, ஒரு கல்லு 1.5 கேரட். அது அந்த காலத்திலேயே 10,000 வரும். அந்த காலத்துல நான் சொல்றது 80 வருஷத்துக்கு முன்னால 10,000 வரும் மோதிரம். வலி தாங்கல, நெகச்சுத்து. கணக்க புள்ள ஒரு ஐயங்கார், அவர்கிட்ட கேட்கிறார், வலிக்குதே, என்ன பண்றது? வெட்டி இருங்க. யோ, விரலைய வெட்டுறது? மோதிரத்தை வெட்டுங்க. மோதிரத்துக்குள்ள போற அளவுக்கு இடம் இல்லையே, விரல் வீங்கி போச்சே, என்ன பண்றது? அதான் புரியல. முதலாளி, ஒண்ணு பண்ணுங்களே. என்ன? பெருமாளுக்கு வேண்டிக்கிடுங்க. ஆமா ஐயா, வலி தாங்கல. மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா, இந்த மோதிரம் கலட்ட வந்துட்டா இதே உண்டியல்ல போடுறேன். இந்த மாட்டிக்கிட்டா மனுஷன் என்ன வேணாலும் சொல்லுவான்ல, தப்பிச்சுக்கிட்டா அட்ஜஸ்ட் பண்ணிடுவானா இல்லையா? கோவிந்தா ராத்திரிக்கு தூங்கினாரா, தன்னை மறந்து இந்த கைய தலைக்கி வச்சுட்டார். அது அவன் திருவிளையாட்டு. கைய தலை அசைச்சுதா, அழுத்து நிச்சா, இந்த பிரஷர் கொடுத்ததுனால உள்ளே இருந்த பஸ்ஸெல்லாம் வெளியில வந்துருச்சு. காலம்பரை எந்திரிச்சா உடகுடன்னு மோதிரம் கலண்டு வந்துருச்சு. பெருமாள் பண்ணுவாரா மாட்டாரா? சத்தியமா பண்ணுவார். பண்ணிட்ட. சந்தோஷம் சிட்டியா இருக்கு. கணக்க பிள்ளை, நீங்க சொன்னதுதான் சரி, கை சரியா போச்சு. இப்ப யோசனை, மோதிரத்தை போடணுமா? கை சரியா போச்சுல்ல, அப்புறம் என்ன? எங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த மோதிரம் இனிமே கிடைக்காது, மதிப்பு அதிகம். ஐயங்காரே, என்ன ஒண்ணு செய்வமா? என்ன? இந்த மோதிரத்தின் மதிப்புள்ள பணத்தை உண்டியல்ல போட்டுருவோம், அவ்வளவுதானே. நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்துறாங்க. என்ன மோதிரத்தின் மதிப்பு? ஐயங்கார், இன்னைக்கு மோதிரம் என்ன விலை இருக்கும்? 10,000 ரூபா. போனா போகுது. புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம திருப்பதிக்கு போய் பெருமாள்கிட்ட உண்டியல்ல இந்த 10,000 ரூபாய போட்டுருவோம். நம்ம ஒண்ணும் பெருமாளை ஏமாத்தல. அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, வாயா வா. முடிஞ்சது. புரட்டாசி மாதம் கடைசி சனிக்கிழமை எல்லாம் போயிட்டாங்க. பெருமாளை கும்பிட்டு, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. குலசேகர ஆழ்வார் செட்டியார் எல்லா பாட்டும் பாடினார். பெருமாளை கும்பிட்டார். வெளியில வந்தார். பெரிய உண்டியல் ஞாபகம் வருதா? ஐயங்கார் சொன்னார், முதலாளி உங்க கையினால போடுங்க. ஐயங்கார சொன்னார், இந்த இவன் சொன்ன வேலை. மாயாவதாரா, வெங்கடேசா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, 100 ரூபாய் கட்ட போட்டாரா, டங்குன்னு சத்தம், மோதிரங்கள் அண்டு உள்ள விழுந்துருச்சு. அட கடவுளே, மோதிரத்தை போட மாட்டேன்னு சொன்னதுக்கு 10,000 ரூபாய் அபராதம் வாங்கி விட்டியே. பக்கத்துல உள்ள ஐயங்கார் சொல்றாரு, செட்டியாரே கொடுத்து வச்சிருக்கு, அங்க எதை போட்டியோ அது பல மடங்கு வரும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல தொட்டதெல்லாம் தொடங்கினுச்சு. நம்புறீங்களா இல்லையா? பெருமான் செய்வாரா மாட்டாரா? கவியரசு கண்ணதாசன், அதோட முடிக்கிறேன். நான் அவர் கூட ஒரு 10 வருஷம் பழகி இருக்கேன். என் பேருக்கு விளக்கம் கொடுத்திருக்கார். என்னை பத்தி புத்தகத்துல எல்லாம் எழுதியிருக்கார். அதெல்லாம் நான் சொல்லலை. இப்போ கவியரசு கண்ணதாசன் பெருமாள் பக்தர். கண்ணதாசன் பேரை பாருங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா தான். கண்ணதாசன்
திருப்பதி கோயிலுக்கு வாங்கோ. ஒருத்தர் கூப்பிட்டார், வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க? அது பணக்கார சாமி, வரமாட்டேன். ஏன் பணக்கார சாமி? ஒன்னும் கொடுக்காம தர்ம தரிசனத்துக்கு போனா ஒரு நாள் ஆகுது அவரை பார்க்க. ஒரு 300 ரூபாய் டிக்கெட்டு வாங்கினா 5 மணி நேரம் ஆகுது. அப்போ 2500 ரூபாய் கொடுத்து அப்போ திருக்கல்யாணம் பண்ணனா 1 மணி நேரம் ஆகுது. அமெரிக்காவில இருந்து ஒருத்தர் வந்து $1000 தர்றேன்னாராம். அர்ச்சகர் சொன்னாராம், நீங்க இருங்க, பெருமாளே வந்துருவாரு. பணக்கார சாமி தானே, பணம் கொடுத்தானே போக முடியுது. இது பணக்கார சாமி, நான் போக மாட்டேன் சொன்னது யாரு? கவியரசு கண்ணதாசன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. ஞாபகம் வருதம்மா? வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் கோயில்ல வைக்கிறான் இந்த பாட்டை, மலையாளத்துக்காரன். அருமையா இருக்கு. அப்படி பாடினவர் திருப்பதிக்கு வரமாட்டேன். ஒரு நாள் அப்படி உட்கார்ந்து இருக்கார். அங்கிருந்து சாண்டோ சின்னப்பா தேவர் வர்றார். சின்னப்பா தேவர் யாரு? இந்த விலங்கு இலையெல்லாம் வச்சு படம் எடுத்தாருல அவரு. ஒண்ணு சொல்லவா? இந்த மருதமலை மாமணியே முருகையா கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பாட்டை எழுதினது கண்ணதாசன். கண்ணதாசன் பாட்டு எழுதினாரா, அதுக்கு தேவர் பணம் கொடுத்தாரு. கண்ணதாசன் என்ன பாட்டு எழுதினாரு? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. தேவர்னு வச்சாலும் சரி, நம்ம சின்னப்பா தேவர்னு வச்சாலும் சரி, இந்த ஜாதி அபிமானம் நம்மளை எல்லாம் விடாது இல்ல. சின்னப்பா தேவருக்கு சந்தோஷம். என்னத்தான் பாடி இருக்காரு, ஆகா அருமையா பாடிட்டாரு. இப்ப இவருக்கு சன்மானம் கொடுக்கணும். செக் எழுதினார். சின்னப்பா தேவர் கண்ணதாசனுக்கு செக் எழுதினார். எத்தனை ரூபாய்க்கு? 1,00,000. பிளாங்க் செக். பிளாங்க் செக்ன்னு புரியுதாம்மா? தொகை போடல, கையெழுத்து போட்டு விட்டார். சின்னப்பா தேவர் கையெழுத்து போட்ட செக்குன்னா பல கோடி. அம்மா பேங்க்ல உள்ள பணம். நமக்கு எவனாவது அப்படி செக்கு கொடுத்தான்னா என்ன செய்வான்? பேங்க்ல போய் அவன் கணக்குல எவ்வளவு பணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு ஒரு 100 ரூபாய் மினிமம் பேலன்ஸை வச்சுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் செக் எழுதி அவனை ஓட்டாண்டி ஆக்கிவிடுவான். ஆக்கிடுவோமா இல்லையா? கண்ணதாசன் என்ன பண்ணாரு? இந்த செக்க எவ்வளவு ரூபாய் எழுதினாரு? எழுதல. அவருடைய அசிஸ்டன்ட் கண்ணப்பா வந்தார். இந்த செக்க கண்ணாடி போட்டு மாட்டு, என் பெருமைக்கு இது எடுத்துக்காட்டு. பணமாக்கலம்மா, கண்ணாடி போட்டு மாட்டினாரு. அந்த சின்னப்பா தேவர் ஒரு நாள் வந்துட்டார். அண்ணே, என்ன புறப்படுங்க, போகலாம். எங்கே? சொல்ல மாட்டேன். போலாமா வேண்டாமா? சின்னப்பா தேவர் கூப்பிடுறாரு. கிளம்பிட்டாரு. கண்ணதாசன் கார்ல பின் சீட்டு உட்கார்ந்தாரு, சாஞ்சாரு, தூங்கிட்டாரு. அவரை மாதிரி தூங்க எவனாலையும் ஆகாது. கவலைப்படாம தூங்குவார். மலேசியாவில் 9:30 மணிக்கு கம்பன் விழா, இவர் 9:30 மணிக்கு ஹோட்டல்ல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? அவங்க கம்பன் விழாவை ஆரம்பிச்சு ஒருத்தரை கூப்பிட்டு, ஐயா இறை வணக்கம் பாடுங்க. அவரு கேட்டாரு, எவ்வளவு நேரம்? கண்ணதாசன் வர்ற வரைக்கும். நான் என்ன செய்யட்டும்? தெரிஞ்ச கம்பராமாயண பாட்டை எல்லாம் பாடுங்க. இங்க ஓடியாந்து கண்ணதாசனுக்கு முகத்துல தண்ணியை தொடிச்சு எழுப்பி, ஐயா மணி 9:45, 10 மணிக்குத்தான் போகலாம். முகத்தை தொடச்சாரு, ஜிப்பாவை மாட்டினாரு, புறப்பட்டாரு. மேடைக்கு வந்தாரு. 10:15 பேச ஆரம்பிச்சாரு. அத்தனை பேர் பேச்சும் போச்சு, அவரு பேச்சு தான் நின்னுச்சு. அப்படி பண்ணவர். உட்கார்ந்தாரா, நல்லா தூங்கிட்டார். சுகமா கார்ல தூங்கிட்டார். திருமலைக்கு வந்துருச்சு. மலை, திருமலை. முடிச்சார். ஆனா எங்க வந்திருக்கோம்? திருமலைக்கு வந்தாச்சு. நான் வரமாட்டேன். வந்தாச்சு, இனிமே என்ன வரமாட்டேன். உள்ள வாங்க, பெருமாள் உங்களுக்கு அருள் பண்ணனா இருங்க, இல்லைன்னா திரும்பி இருங்க.
அறகுறை மனசு. சரி, சின்னப்பா தேவர் முன்னால போறாரு. கண்ணதாசன் தயங்கி தயங்கி இந்த வேட்டிய, இந்த நுனியை அப்படி கையில பிடிச்சுக்கிட்டு நடப்பார். இந்த நுனி இருக்குல்ல, இத கையில பிடிச்சுக்கிட்டு நடப்பார். நடந்தா பாட்டு கொட்டும். அவர் எழுத மாட்டாரு, பாட்டு சொல்லுவாரு, மற்றவங்க தான் எழுதணும். வேட்டிய கையில பிடிச்சாரா, நடந்தாரா. கோயில் அந்த காலத்துல நேர் சந்நிதி, ஒரு 10-20 படி ஏறணும். விஜயா பேங்க்னு போர்டு போட்டிருப்பான், ஞாபகம் வச்சுங்க. பழைய காலம் நான் சொல்றதெல்லாம் 1979-80 ஒட்டி, 45 வருஷத்துக்கு முன்னால. இப்படி இங்க இருந்து போறாரு நேர ராஜகோபுரம். உள்ள இருந்து கோயில் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் IAS பார்த்துட்டார். கவியரசு கண்ணதாசன் வர்றாருன்னார். இவருக்கு அவர் பரம பக்தர். சரி, ஓடி வந்து கண்ணதாசனை கை கொடுத்து கைய கூட்டிக்கிட்டு முன்னால போக, முன்னால வந்த சின்னப்பா தேவர் பின்னாலே ஓடியாரார். யார முன்னால வைக்கணும்னு அவனுக்கு தெரியுமா, நமக்கு தெரியுமா? என்னமா, அவனுக்கு தானே தெரியும். முன்ன கூட்டி ஈவோ கூட்டிக்கிட்டு போறார். நம்ம போனா சருகண்டி சருகண்டின்னு தள்ளி விட்டுருவாங்க. ஈவோ உள்ள கூட்டிக்கிட்டு போறாரு, எவனாவது தள்ளி விடுவானா? உள்ள போய் பெருமாளுக்கு முன்னாடி நிறுத்தி விட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொன்னேன், நீ இழுத்துக்கிட்டு வந்துட்டியே அப்பா. ஆனாத செல்வத்து அறம்பெயர்கள் தற்சூழ வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே. உன் கோயில்ல நான் மீனா பிறக்கணும், உன் கோயில்ல நான் வாசப்படியா பிறக்கணும், உன் கோயில்ல நான் பறவையா பிறக்கணும். குலசேகர ஆழ்வார் 10-11 பாட்டு, கண்ணதாசன் கண்ணீர் கொட்ட 11 பாட்டையும் பாடுறார். உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணதாசன் வேறு, நாங்க பழகின கண்ணதாசன் வேறு. கண்ணீர் கொட்டுது பெருமாளுக்கு முன்னால. முடிஞ்சது, வெளியில வரணும், பிரசாதம் கொடுக்கணும். உண்டியல் இருக்கு, உண்டியல் கிட்ட வந்துட்டார். சின்னப்பா தேவர் பைக்குள்ள கைய விடுறார். 100 ரூபா கட்டு. அந்த காலம்மா 1979-80 100 ரூபா கட்டுன்னா 10,000 ரூபா எடுத்து உண்டியல்ல போட்டார். கண்ணதாசன் பைக்குள்ள கைய விடுறார். சுத்தம், பையின் சுத்தம், கையின் சுத்தம், மனசும் சுத்தம். ஒரு வாரத்துக்கு முன்னால தீபாவளிக்காக அவங்க அண்ணங்கிட்ட போய் கேட்டார், அண்ணே தீபாவளி வருது, இன்னும் 15 நாளையில நமக்கு பணம் வேணும், நான் ரொம்ப செலவழிக்கிறவன். யாரு யாரு? அவருக்கு 3 சம்சாரம், 3 சம்சாரம், 15 பிள்ளை. எங்க போனாலும் ஒரு 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 ஜவுளி கடைக்கு போனா சைஸுக்கு 1 வாங்குவாரு. அண்ணே என்ன இத்தனை வாங்குறீங்க? அத்தனைக்கும் புள்ள இருக்குடா. 1 கூட வாங்கிவிட்டா அடுத்த வருஷம் ஒரு புள்ள பெத்துக்குவாரு. நம்மளால முடியுமா? அப்படி ஆளு. கண்ணீர் விட்டு அழுதார். வெளியில வந்தாச்சு. 100 ரூபா கட்டை எடுத்து போட்டா இங்க பை சுத்தம். அண்ணே ஒரு பேப்பர் கொடுங்க. சின்னப்பா தேவர் பேப்பர் வாங்கினார், பேனாவை எடுத்தார். 4 வரி பாட்டு. உண்டியல்ல பாட்டு எழுதி போட்ட ஒரே ஆளு கண்ணதாசன். என்ன பாட்டு எழுதினா தெரியுமா? என் கடனை தீர்ப்பாய் இறைவா. திருமலை வாழ், திருமலைன்னா எந்த ஒரு? திருப்பதி மேல. என் கடனை தீர்ப்பாய் இறைவா, திருமலை வாழ் வெங்கடேச பெருமாள் வேந்தனே, மங்காத செல்வத்தை அள்ளி தினமும் தருவாயேல் நல்வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். நீ பணத்தை எனக்கு ஒழுங்கா கொடுத்திருந்தா நானும் ஒழுங்கா வாழ்ந்திருப்பேன். நீ எனக்கு பணத்தை அள்ளி கொடுக்காமையினால சேர வேண்டாத இடத்துல சேர்ந்து, நிக்க கூடாத இடத்துல தேர்தல்ல நின்னு எல்லா பாடும் பட்டுட்டேன். என் கடனை தீர்ப்பாய் இறை. நமக்கு கடன் என்ன? காலையில எந்திரிச்சு பெருமாள் பேரை சொல்லி கும்பிடுறதுதான் காலை கடன்.
நம்ம புரியாத்தனமா ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறத காலை கடன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது யார்கிட்டையும் வாங்கின கடனையா கொடுக்கிறோம்? இல்ல, கடவுள்கிட்ட வாங்கின கடனை பிரார்த்தனை பண்ணி கொடுக்கணும். அதுதான் கடன். என் கடனை தீர்ப்பாள் இறைவா திருமலை வாழ் வெங்கடேஸ்வர பெருமாள் வேந்தனே மங்காத செல்வத்தை அள்ளி எண்ணி கொடுக்கப்படாதான், அள்ளி கொடுக்கணுமா. தினமும் தருவாயில் நல் வழியில் வாழ்ந்திருப்பேன் நான். உண்டியல் அண்ணங்கிட்ட கேட்டாரு, வீட்டுல ரொம்ப பிள்ளைங்க, 3 சம்சாரம், 15 பிள்ளை, தோட்டக்காரன், வண்டிக்காரன், சமயக்காரன், டிரைவரு. அண்ணே ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுங்க. அவங்க அண்ணன் சொன்னாரு, போடா உனக்கு பணத்தை வச்சுக்க துப்பு இல்ல, தரமாட்டேன். இவருக்கு எப்படி இருக்கும்? இதுக்கு 15 நாள் முன்னால வீட்டுக்கு வந்தாரு. அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் குடும்பத்திலே. அப்பத்தான் சின்னப்பா தேவர் வந்து பெருமாள்கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு. உண்டியல் போட முடியாம என்ன எழுதி போட்டாரு? 4 வரி பாட்டு எழுதி போட்டார். வெளியில வந்து கார்ல உட்கார்ந்தாச்சு. சின்னப்பா தேவர் 3 100 ரூபாய் கட்ட கொடுத்தாரு. 30,000. அப்ப 1979 80 அதை ஒட்டிய ஒரு காலம். 81 அவர் காலம் ஆயிட்டாரு. 100 ரூபாய் 30,000 என்னென்ன. அடுத்து ஒரு படம் எடுக்க போறேன், அதுக்கு 5 பாட்டு எழுதணும். பெருமாள்கிட்ட வந்து உத்தரவு கேட்டேன், நல்ல மங்களமா உத்தரவு கொடுத்துட்டாரு. 5 பாட்டு நீங்க தான் எழுதணும், 50,000 ரூபாய் இந்தாங்க, 30,000 அட்வான்ஸ். எப்படி இருக்கும்? போன வாரம் எங்க அண்ணங்கிட்ட 10,000 கேட்டேன், தரமாட்டேன். பெருமாளை கும்பிட்டேன், 30,000 கொடுத்திருக்காரு. அண்ணே ஒரு பேப்பர் கொடுங்க, பாட்டு எழுதுறேன். இல்ல இல்ல மெட்ராஸுக்கு வந்து எழுதலாம். இல்ல இப்பவே எழுதணும், பேப்பர் கொடுங்க. கொடுத்தாங்களா? எழுதுறாரு, திருப்பதி மலை சென்று திரும்பி வந்தால் வாழ்வில் திருப்பம் இருக்குதடா. எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அவருக்கு பணம் முடையே கிடையாது. பெருமாளை நம்பலாமா வேண்டாமா? பெருமாளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமா? பெருமாளுக்கு கொடுத்தா நமக்கு வருமா வராதா? 1000 பங்கு வரும். யாருக்கெல்லாம் நிறைய செல்வம் சேர வேண்டும் என்ற தலையெழுத்து இருக்கிறதோ அவர்கள் தான் பெருமாளுக்கு கொடுப்பார்கள். எழுதி வச்சுங்க. இதான் இந்த பேச்சு. அடுத்த வருஷம் சிவன் கோயில் வரணும். 6 பெருமான், மேல பார்த்தா சூரியன், கீழே பார்த்தா 5 சன்னதி. அதை வழிபடக்கூடிய பெரும் பாக்கியத்தை சிவபெருமான் நமக்கு தர வேண்டும். ஆதிகேசவ பெருமாள் தர வேண்டும். இத்தனை பேருக்கு நடுவுல எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு செல்ல பிள்ளையாக வந்து இருக்கக்கூடிய ஐயப்ப சாமி நமக்கு அருள் புரிய வேண்டும். அம்மா, நான் 51 வருஷம் விடாம ஐயப்பன் கோயிலுக்கு போனேன். ஒரு வருஷம் கூட விடல. அது அவன் பண்ணின கருணை. 1969 இருந்து 2019 முடிய எப்படி இருக்கும்? ஹரிகரன் முடிக்கிறேன். ஆமா, சிவனுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சரி, இன்னொன்னு கேட்கிறேன். கணவன் மனைவி, ஆண்பால் கணவன், மனைவிங்கிறது பெண்பால். மூடனுங்கிறது ஒரு வார்த்தை. மூடனுக்கு பெண்பால் என்ன? மூடியா, மூடத்தி. கம்பன் மூடத்தி. தொண்டனுக்கு பெண்பால் என்ன? தொண்டியா, தொண்டச்சி. பாரதி, சூதர் மனைகளிலே அன்னே தொண்டு வகடிருண்டு சூதிர் பணையம் என்றே ஆண்கொரு தொண்டச்சி போவதில்லை. தொண்டனுக்கு பெண்பால் தொண்டச்சி, மூடனுக்கு பெண்பால் மூடத்தி. அரனுக்கு பெண்பால் சொல்லுங்க. அரண், அரனுக்கு பெண்பால் அரி. அரண் அரி.
அரண்னா ஆண்மை, அரின்னா பெண்மை. அரண்னா சிவபெருமான், அரின்னா பெருமாள். புரியுதா? சிவபெருமான் ஆண்மை, திருமால் பெண்மை. அலங்காரம் யாருக்கு? எங்களுக்கு பாருங்க, ஒரு வேட்டியும் சட்டையும் தான். என்னம்மா, நீங்க அலங்காரம் பண்ணி வெளியில வாரதுக்குள்ள சூரியன் அஸ்தமிச்சு போயிடுவேன். அலங்காரம் யாருக்கு? இது அரி, அது அரண். ரெண்டும் ஒண்ணுதான். வலது கண்ணு யாரு? சிவபெருமான். இடது கண் யாரு? பெருமாள். அரண் அரி. கம்பர் சொல்றார், அரண் வேற அரி வேற அப்படின்னு. எவனெல்லாம் சொல்றானோ அவனெல்லாம் மோட்சத்துக்கு போக மாட்டான். அரண் அதிகன் உலகளந்த அரி அதிகன் என்று உரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவு அறிய பரிசு. ஏன் நம்ம திருநாவுக்கரசர் என்னத்துக்கு இங்கே போறிய? திருநாவுக்கரசர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்பர் சுவாமி திருவையாத்துக்கு போறார். அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. திருவையாத்து பெருமாளுக்கு அரிங்கிற கிருஷ்ணனை தவிர மனைவி கிடையாது. அரியலால் தேவி இல்லை ஐயன் ஐயாரனார்க்கே. உங்களுக்கு வலது கண் வேணுமா, இடது கண் வேணுமா? உங்க அப்பா வேணுமா, அம்மா வேணுமா? பெருமாள் வேணுமா, சிவபெருமான் வேணுமா? ரெண்டும் வெவ்வேறுன்னு சண்டை போடுறானே, இவனை உதச்சு அனுப்ப வேண்டாம். ரெண்டும் ஒண்ணுதான். போதும்னு நினைக்கிறேன். மணி ரொம்ப ஆச்சு. நான் எப்பவோ நிறுத்த நினைச்சேன். உங்க முகத்தை பார்த்தா நிறுத்த முடியல. தப்பு உங்க தப்பு தானே. ஏமா, எல்லாருக்கும் நன்றி.